ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எத்தனை விதமான ரைட்ஸ் வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 7 வகையான அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இருந்தது. தற்போது இந்த சொத்துரிமை அப்படின்றது நீக்கப்பட்டதுனால 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த அடிப்படை உரிமைகளை இன்னைக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி, right to freedom, right against exploitation, right to freedom of conscience, cultural and educational rights, and then right to constitutional remedies. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம். ஸோ அடிப்படை உரிமைகள் நமக்கு 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கு. அதாவது நமக்கு அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்புல நமக்குன்னு சில உரிமைகளை, இந்திய நாட்டு மக்களுக்குன்னு சில அடிப்படை உரிமைகளை கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படை உரிமைகளுக்குள்ள அரசாங்கமே நினைச்சாலும் தலையிட முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கு. அந்த மாதிரி என்னெல்லாம் உரிமை இருக்குன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், நமக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு, அந்த உரிமைகளுக்குள்ள அரசு நினைத்தாலும் தலையிட முடியாது, அப்படிப்பட்ட உரிமைகளை பார்க்கலாம். அரசாங்கம் இந்த உரிமைகளை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா நீங்க நீதிமன்றத்தை வரைக்கும் போக முடியும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் முறையிட முடியும். உச்ச நீதிமன்றம் உங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கும். உச்ச நீதிமன்றத்தை அதனாலதான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னெல்லாம் உரிமை இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட அரசியலமைப்புல இப்ப எதுவும் எழுத வேணாம், நான் எழுதும் போது எழுதுனா போதும். நம்மளோட அரசியலமைப்புல பகுதி வாரியாக அரசியலமைப்பு பிரிச்சிருப்பாங்க. 25 பகுதி இப்ப இருக்கு. அந்த 25 பகுதியில 3வது பகுதி 3ல நமக்கான இந்திய மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பட்டியலிட்டு இருக்காங்க. அதை ஆர்டிகல்ஸா கொடுத்திருப்பாங்க, விதிகள், தமிழ்ல சரத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் நமக்கான அடிப்படை உரிமைகளை பேசுது. அதுல நம்மளோட நேரடி அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்றது 14ல இருந்து 35 வரைக்கும். அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா பார்க்கும்போது 6 வகையா அடிப்படை உரிமையை பிரிப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய உரிமையை 6 வகையா பிரிப்பாங்க. அந்த 6 வகையான அடிப்படை உரிமைகளை என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, என்னெல்லாம் சொல்ல வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அந்த 6 வகையான அடிப்படை உரிமையில முதல்ல நமக்கு இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கிலீஷ்ல எழுதணும்னா நான் சொல்லும் போது தமிழ்ல சொல்லுவேன், அதை அப்படியே எழுதிக்கணும். ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. இதற்கான ஆர்டிகல்ஸ் 14 டு ஆர்டிகல் 18, சரத்து 14 சரத்து 18 வரை சமத்துவத்திற்கான உரிமையை பத்தி சொல்லுது. அதுல ஆர்டிகல் 14 ஒவ்வொரு ஆர்டிகலா நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்டிகல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நம்மளுக்கு வழங்கப்பட்ட முதல் அடிப்படை உரிமையே என்னன்னா, சட்டத்திற்கு முன்னால யாருமே என்ன சொல்றது, இவங்க சட்டத்திற்கு மேலானவர்கள்னு யாருமே கிடையாது. நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற எல்லாருமே சட்டத்திற்கு முன்னாடி சமம் தான். அவங்க என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன சமூகமா இருந்தாலும் சரி, என்ன பாலினமா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டமும் இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி சட்டமும்லாம் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு மேல யாருமே இல்லை. சட்டம் தான் அதிகாரம் பெற்ற ஒண்ணு. சட்டத்திற்கு மேல யாருமே இல்லை. எல்லாருக்கும் சட்டம் ஒரே போலதான் பொருந்தும். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூட்டியில ஹெல்மெட் போடாம நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களை மடக்கி போலீஸ் உங்களுக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா, பக்கத்துல இன்னொருத்தர் ஒரு R15 பைக்ல, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ல அவர் போயிட்டு இருந்தாலுமே கூட அவரும் ஹெல்மெட் போடலன்னா அவருக்கும் அதே சட்டம் தான் பொருந்தும். அவர் பணக்காரர், அவர் R15 பைக் வச்சிருக்காரு, ஸ்டேட்டஸ் அவருக்கு அதிகம், அவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் சட்டம் பொருந்தும். சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது. இவர் இந்த மதத்தை சார்ந்தவர், அதனால இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர், இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், அதனால இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்னு உங்களை நடத்தவே முடியாது.
நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படி நடத்தினா எப்படி எனக்கு நீங்க இந்த ஃபைனை போடும் பொழுது அவங்களுக்கும் இந்த ஃபைனை நீங்க போட்டிருக்கணும்ல. நம்மளுடைய அரசியலமைப்பு எல்லாரும் சமம் தானே சொல்லுது, சட்டத்துல படி சட்டத்துக்கு கீழே எல்லாரும் சமம் தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி அப்படி நடந்தா நீங்க அரசையே கேள்வி கேட்க முடியும், அந்த போலீஸ் ஆஃபீஸரே கேள்வி கேட்க முடியும். அதுதான் உங்களுடைய முதல் அடிப்படை உரிமை, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது கூடவே இன்னொரு கான்செப்டையும் இது வந்து சொல்லுது, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், அனைவருக்கும் சமமான சட்ட பாதுகாப்பு, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அப்படின்னா, சில நேரங்கள்ல இந்த ஆர்டிகல் எப்படி புரிஞ்சு கொள்ளப்படும் அப்படின்னா, சட்டத்துக்கு கீழே எல்லாரும் சமம் தானே, அப்போ ரிசர்வேஷன் எப்படி நீங்க கொடுப்பீங்க? இன்னைக்கு ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தோம்னா சமூகத்திலையும் கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லாம முன்னேறிய பிரிவினருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல. சட்டம்னு ஒண்ணு போட்டா எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும், ஏன் ஒருத்தங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்காம இருக்கீங்க? இது என்னோட அடிப்படை உரிமை மீறல் நீங்க கேட்டக்கூடாதுன்றதுக்காக கூடவே இன்னொரு விஷயத்தையும் அந்த ஆர்டிகல் 14லயே வச்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட், அது வந்து யுஎஸ் கான்செப்ட். அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் இருப்பவர்களை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா சமூகத்துல பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. சமூகத்துல முன்னேறிய பிரிவு, ஸோ பிரச்சனை இல்லை, அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஒரே மாதிரியான ஆட்களுக்குள்ள வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்காதீங்க அப்படின்றத அதை சொல்லுது. இதை நீங்க பெருசா ஞாபகம் வச்சுக்கலனாலும் ஆர்டிகல் 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதை வந்து மறக்காதீங்க. இந்த செகண்ட் கான்செப்ட் கூட உங்களுக்கு பெருசா டீட்டெயில்டா போக மாட்டான். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 14. சரியா? அடுத்து ஆர்டிகல் 15. ஆர்டிகல்னா தமிழ்ல சரத்துன்னு எழுதிக்கோங்க, புதுசா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஆர்டிகல் 15. சில நேரங்களில் விதின்னு கூட கொடுப்பாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாகுபாட்டிற்கு தடை, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத சொல்லுது. பாகுபாடு செய்யக்கூடாது, அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 சொல்லுது. எதன் அடிப்படையில பாகுபாட்டிற்கு தடை, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்? ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டிற்கு தடை. எதன் அடிப்படையில பாகுபாட்டிற்கு தடைன்றத பார்க்கும் பொழுது ஒரு 5 காரணங்களுக்காக, ரிலீஜியன், மதம், ரேஸ், இனம், கேஸ்ட், சமூகம், செக்ஸ், பாலினம், பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பிடம். மதம், இனம், சமூகம், பாலினம், பிறப்பிடம், இதை மட்டுமே வச்சு அரசு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. The state shall not discriminate. அரசு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது. The state shall not discriminate. The state shall not discriminate. அரசு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கம் தான், அதிகாரம் பெற்றவங்க தான். ஆனா அரசாங்கமே நினைச்சா கூட அந்த நாட்டு, நம்ம நாட்டு மக்களை இந்த 5 காரணத்துக்காக, இவங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இவங்களை நாங்க சிறப்பு சலுகைகளோட தான் ட்ரீட் பண்ணுவோம் சொல்ல முடியாது. லிமிட்டேஷன்ஸ், அரசுக்கு லிமிட் இருக்கு, அது அடிப்படை உரிமை. இந்து மதம் நான் கூடுதலா அவங்களுக்கு வந்து சலுகை கொடுப்பேன், இவங்க வந்து இஸ்லாமியர்கள், இவங்களுக்கு நான் குறைவா சலுகை சொல்லவே முடியாது. ஸோ மதத்தின் அடிப்படையில பாகுபடுத்தக்கூடாது, ஒருத்தங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தங்களை இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. சமூகத்தின் அடிப்படையில, சமூகம், கேஸ்ட், இதன் அடிப்படையில இந்த சமூகத்திற்கு சிறப்பு சலுகை நாங்க கொடுப்போம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்லாம் யார் சொல்ல முடியாது, அரசாங்கம் சொல்ல முடியாது. அதிகாரம் பெற்ற அரசாவே இருந்தாலும் இந்த காரணங்களை வச்சு பாகுபடுத்த முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களே, அங்கெல்லாம் நிறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க, உங்களுக்கு நீங்க கேள்விப்படுறீங்க இந்த மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னு, நீங்க அட்டன் பண்ணலான்னு போறீங்க.
அப்படி அட்டன் பண்ணலாம்னு போகும் பொழுது மேபி அவங்க நாங்க ஆண்களை மட்டும்தான் இங்க வந்து அலோவ் பண்றோம், ஆண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம்னு சொன்னா அந்த இடத்துல நீங்களே அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கலாம். நீங்க அரசோடைய ஒரு அங்கம், அரசாங்கத்தோட ஒரு அங்கம், அரசாங்கத்தோட அங்கம். நீங்க கோச்சிங் கொடுக்குறீங்கன்னா ஆண்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெண்களுக்கும் கொடுக்கணும். நீங்க ஆண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பாகுபடுத்துறீங்க. எதன் அடிப்படையில பாகுபடுத்துறாங்க? பாலினத்தின் அடிப்படையில பாகுபடுத்துறாங்க இல்லையா? சோ அப்படி பண்றது சரியா தவறு? யார் சொல்றாங்க? அரசியல் அமைப்பு சொல்லுது. யார் சொல்றாங்கன்னா அரசியல் அமைப்பு. ஆர்டிகல் 15 சொல்லுது. நேரடியா கேள்வி கேட்கலாம். என்னுடைய அடிப்படை உரிமை, நான் ஒரு குடிமகன், எனக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்கு. ஆர்டிகல் 15 அரசாங்கமே இருந்தாலும் இந்த 5 காரணத்திற்காக யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க ஆண்களுக்கு மட்டும்தான் கோச்சிங் கொடுப்போம், பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்னுடைய அடிப்படை உரிமை மீறல். நீங்க அவங்களே கேள்வி கேட்கணும். அந்த அதிகாரத்தை தான் அடிப்படை உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 15ன்றது ரொம்ப முக்கியம், அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு. நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க படிக்கல, தட்ஸ் செகண்டரி. ஸோ ஆனாலும் நீங்க இப்படி ஒரு ரைட் நமக்கு இருக்கு, அரசே நினைத்தாலும் பாகுபடுத்த முடியாது. அல்லது ஒரு 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 இஸ்லாமிய சகோதரர் போறாரு, அவரு இல்ல நாங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் எங்க கிளாஸ் இருப்போம், சொல்ல முடியாது. அரசாங்கம் அதை பண்ணக்கூடாது. நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில பாகுபாடு செய்றீங்க, அதை அனுமதிக்க முடியாது. அது என்னோட அடிப்படை உரிமை மீறல். அடிப்படை உரிமை பாதிப்படைஞ்சா நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க பெட்டிஷன் போட்டீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நோட்டீஸ் வரும், கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் வரும். என்ன, எதுக்காக இவங்களை நீங்க அனுமதிக்கல? இவங்களுடைய மதத்தை காரணம் காட்டி பாகுபடுத்திருக்கீங்க, இவங்களோட அடிப்படை உரிமையை மீறி இருக்கீங்க. ஒழுங்கா இவங்களோட அடிப்படை உரிமையை மறுபடியும் அவங்கள ரீஸ்டோர் பண்ணுங்க, அவங்கள அலோவ் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு ஆர்டர் போடும். யார் போடுவாங்க? சுப்ரீம் கோர்ட் போடும். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டை அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 15 வந்து பாத்தீங்கன்னா 6 உட்பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. பாலிட்டியில இந்த ஆர்டிகல்ஸுக்குள்ள உட்பிரிவுகள் வரும். அந்த உட்பிரிவுகளை ஆங்கிலத்தில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் கிளாஸ் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிராக்கெட்டுக்குள்ள எழுதியிருப்பாங்க நம்ம அரசியலமைப்புல. முதல் கிளாஸ் இதை சொல்லிருச்சு. 15ல முதல் கிளாஸ் வந்து இந்த 5 காரணத்துக்காக மட்டுமே யாரையும் வந்து அரசு பாகுபடுத்தக்கூடாது. சார் இப்ப வேறு காரணங்களுக்காக பாகுபடுத்தலாமா? உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துற பொழுது மெரிட்னு ஒண்ணு வச்சிருக்கான். மெரிட் நீங்க இவ்வளவு மார்க் எடுத்தாதான் நான் எடுத்துப்பேன், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் எடுத்துப்பேன், அதுல பாகுபடுத்தலாம். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுத்துப்பேன், இந்த மெரிட் மார்க் எடுத்தவங்களை மட்டும் தான் எடுத்துப்பேன், அப்படி இது பண்ணலாம். ஆனா இந்த 5 கிரவுண்ட்ஸ்ல பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க வந்து மதுரையில இருந்து வந்திருக்கீங்களா, மதுரையில பிறந்தவரா, அவங்களுக்கு வேலை கிடையாது, சொல்ல முடியாது. ஆர்டிகல் 15. அடுத்து 15 கிளாஸ் 2, 15 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, நோ டிஸ்கிரிமினேஷன் in access to, தமிழ்ல நான் எழுதுறேன் சொல்லிட்டு, access to public places, பொது இடங்களை பயன்படுத்துவதில் பாகுபாடு கூடாது. பொது இடங்களை பயன்படுத்துவதில் பாகுபாடு கூடாது. 15 கிளாஸ் 2 பொது இடங்கள்னா சாலை, ஒரு ஹோட்டல், ஒரு கடை, ஒரு என்ன சொல்ற, ஒரு குளம், ஒரு ஏரி, இந்த மாதிரி பொது இடங்கள் இருக்கு இல்லையா? அந்த பொது இடங்களை இந்த காரணத்திற்காக மட்டும், நீங்க இந்த சமூகம் இந்த குளத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது, இந்த குளத்துல நீர் எடுக்கக்கூடாது, நீங்க இந்த சமூகம் இந்த சாலையில பயணிக்க கூடாது, நீங்க இந்த மதம் நீங்க வந்து இந்த கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு பப்ளிக் பிளேஸ இந்த காரணத்தை வச்சு மட்டும் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பாகுபடுத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அவங்களோட ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது. நீங்க படிப்பீங்க, அதுல வந்து ஆலய நுழைவு போராட்டம், வைக்கோம் சத்தியாகிரக போராட்டம், அதெல்லாம் வந்து படிப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்கன்றதுனால ஒரு கோயில் இருக்கக்கூடிய சாலையில கூட நடமாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்கன்றதுனால எல்லாரும் தண்ணீர் எடுக்கக்கூடிய குளத்துல தண்ணீர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாம் நீங்க இந்த சமூகத்தை சார்ந்திருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக அதை நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருந்தாங்க அப்போ. ஆனா நம்ம அரசியலமைப்பு வந்ததுக்கு அப்புறம் எதை உறுதி செஞ்சுன்னா, இந்த பப்ளிக் பிளேசஸ நீங்க இந்த 5 காரணத்தை வச்சு,
வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். மேபி உதாரணத்துக்கு COVID-19. அப்ப COVID-19 தொற்று ஏற்பட்ட போது கோவிட்னால பாதிப்படைஞ்சவங்க நான் கண்டிப்பா இந்த கடையில தான் உட்காந்து சாப்பிட்டாவேன் அப்படின்னு சொன்னா அவங்கள தடுக்கலாம். ஏன்னா அவங்களால மத்தவங்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு நீங்க வராதீங்கன்னு சொல்லலாம். அது COVID-19 பாதிப்பு இருந்தப்போ. ஆனா மத்தபடி நீங்க மதுரையை சேர்ந்தவரா வரக்கூடாது, நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவரா வரக்கூடாது, நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவரா அப்படி சொல்லவே முடியாது. பப்ளிக் பிளேஸ நீங்க யாருமே தடுக்க முடியாது. அரசாங்கமும் நினைத்தாலும் தடுக்க முடியாது, தனிநபர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதை தடுத்தா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. இதுதான் 15ல 2வது உட்பிரிவு சொல்லுது, 15 clause 2. சரி, அதே போல 15 clause 3, 15 clause 3, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மென் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். விமன் அண்ட் சில்ட்ரன், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சலுகைகளை அரசு வழங்கலாம். 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 எழுதியாச்சா? இந்த 15ல இருக்கு 6 உட்பிரிவுகள் இருக்கும். 6 உட்பிரிவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு மற்ற ஆர்டிக்கல் எல்லாம் தெரியல, பிரச்சனையே இல்லை, படிச்சுப்போம். ஆனா 15 உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும். அதுல இருக்க உட்பிரிவுகள் முதற்கொண்டு. அதுல 3வது உட்பிரிவு. இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட்னா, சார் நீங்க 15 ஆர்டிக்கல்ல முதல் பிரிவுல என்ன சொன்னீங்கன்னா அரசாங்கம் பாலினத்தை அடிப்படையாக கொண்டு பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்காங்களே, இது ஆர்டிகல் 15 வயலேட் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பாகுபடுத்துறதுன்றது ஒருத்தங்களை மோசமா ட்ரீட் பண்றது மட்டுமே பாகுபாடு இல்லை. ஒருத்தங்களை சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒருத்தவங்களை கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறது மட்டுமே பாகுபாடு இல்லை. ஒருத்தங்களுக்கு சாதா சாப்பாடு போட்டு ஒருத்தவங்களுக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு போறதும் பாகுபாடு தான் இல்லையா? ஸோ நான் அவங்கள சரியா ட்ரீட் பண்ணிட்டேன், நான் நார்மலா ட்ரீட் பண்ணிட்டேன், அதனால இது பாகுபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க டிஎன்பிஎஸ்சியில பாருங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஆண்கள் பாவப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையே. அப்ப அது 15 வயலேட் பண்ணலையா? நீங்க உங்களோட புரிதல்ல சொல்லுங்க. 15 வயலேட் தானே பண்ணுது, அதை மீறுது இல்ல. ஸோ இது அரசியலமைப்பு எழுதும் போதே அரசியலமைப்பு எழுதுறவங்களுக்கு தெரியும். நாளைக்கு இது பெண்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குவதை தடுத்துடக்கூடாது. இந்த ஒரு ஆர்டிக்கல், இந்த ஒரு விதியை வைக்கிறதுனால அரசாங்கம் நாளைக்கு பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்க போகும்போது நீங்க பாலினத்தின் அடிப்படையில பாகுபாடு காட்டுறீங்க, அது 15 மீறுதுன்னு சொல்லி யாராவது தடுத்துருவாங்க, யாராவது உச்சநீதிமன்றம் போயிடுவாங்க. அதனால பெண்களுக்கு சிறப்பு சலுகைகளை அரசு வழங்கலாம், குழந்தைகளுக்கும் சிறப்பு சலுகைகளை அரசு வழங்கலாம். அது 15 மீறினதா கருத வேண்டாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷனை கொடுத்துருக்கான் அதே ஆர்டிக்கல்லே. ஏன்னா பெண்கள் பல ஆயிரம் வருடக்கணக்காக வேத காலம் தொட்டு பாகுபாட்டிற்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், பொது இடங்கள்ல எல்லா இடங்களையும் அரசியல் சூழ்நிலையும் சமூகத்திலையும் சரியான மதிப்பு இல்லாம இருந்தாங்க. பல இன்னல்கள், உடன்கட்டை ஏறுதல், அதே போல தேவதாசி முறை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பெண்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே ஓட்டப்பந்தயத்துல ஓடுங்க, எல்லாரும் ஒரே இடத்துல போட்டி போடுங்கன்னா இந்த மாதிரி சமூகத்துல இவ்வளவு 1000 வருஷமா இன்ஜஸ்டிஸ் ஃபேஸ் பண்ண விமனுக்கு நீங்க எப்படிதான் அவங்களுக்கு முன்னேற்றி கொண்டு வருவீங்க? ஆண்களோட இன்னைக்கு போட்டி போட்டு பெண்கள் முன்னேறி வர்றதுக்கு இந்த சமூகம் விடுறதில்லை. அப்ப பெண்களுக்கு கொஞ்சம் கை தூக்கி விட்டாதானே அவங்களும் வளர்ந்து வருவாங்க. ரொம்ப காலமா அடிமட்டத்துல இருந்தவங்களுக்கு கை தூக்கி விடணும்ல. அப்படி கை தூக்கி விட அரசு முயலும் பொழுது நீங்க 15 மீறீங்க, நாளைக்கு ஒரு கேஸ் போட்டா, பாலினத்தை வச்சு நீங்க ஏன் இது பண்றீங்க, நாளைக்கு ஒரு கேஸ் போயிருச்சுன்னா, ஸோ அதனால அப்படி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு எக்ஸப்ஷனை வச்சுட்டாங்க. பெண்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கலாம், அது 15 மீறாதுன்னு ஒரு எக்ஸப்ஷனை கொடுத்துட்டான். அதுதான் 15 clause 3. சரியா? அடுத்து மொத்தம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குன்னு சொன்னோம்? 6 உட்பிரிவுகள் இருக்கு. 3 பார்த்துட்டோம், இன்னும் 3 உட்பிரிவு பார்ப்போம். எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து 15 clause 4. இதுல அரசியலமைப்புல பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அரசியலமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலமைப்பு திருத்தம்னா அதை பத்தி ஐடியா இருக்குல்ல, பிரச்சனை நான் ப்ரொசீட் பண்ணலாம்ல. ஸோ என்ன நடக்குதுன்னா,
கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டப்ப இட் ஹேட் ஒன்லி 3 ப்ரொவிஷன்ஸ் அண்டர் இட் ஹேட் ஒன்லி 3 கிளாஸஸ் அண்டர் 15. அதாவது 15ல 3 கிளாஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா லேட்டரா, நான் இப்ப சொன்னது 6 உட்பிரிவு இருக்குன்னு சொன்னேன். அப்ப 4, 5, 6லாம் லேட்டரா தான் ஆட் பண்ணாங்க, லேட்டா ஆட் பண்ணாங்க, திருத்தம் பண்ணி ஆட் பண்ணாங்க. எதுக்காக சார் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆனிச்சு. 15 கிளாஸ் 4 ஆட் பண்ணப்பட்டதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்ன பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ்ல நடந்த ஒரு விஷயம். மெட்ராஸ்ல 1950 செண்பகம் துரைராஜன் அப்படின்ற ஒரு பெண்மணி, அந்த செண்பகம் துரைராஜன்ற பெண்மணி மெடிக்கல் காலேஜ்ல, அரசு நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல சீட்டுக்காக அப்ளை பண்றாங்க. அந்த சீட்டுக்காக அப்ளை பண்ணப்பட்ட போது அவங்களுக்கு போதிய மதிப்பெண் இருந்த போதும் அவங்களுக்கு சீட் வழங்கப்படலை. ஆனா அவங்கள விட குறைவான மதிப்பெண் பெற்றிருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கு. இதை அந்த செண்பகம் துரைராஜன் அப்படின்ற பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 15 இதை வயலேட் பண்ணிருக்கு. ஏன்னா 15 கிளாஸ் 1 என்ன சொன்னுச்சு, நம்ம சமூகத்தின் அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னுச்சு. இப்போ அந்த செண்பகம் துரைராஜன் அப்படின்றவங்க தாழ்த்தப்பட்ட பிரிவு இல்லை, அவங்க ஒரு ஜெனரல் கேண்டிடேட். அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருந்த போதும் அவங்களுக்கு சீட் கொடுக்கல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல. ஆனா அவங்களோட குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தவங்க தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக சீட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 15 கிளாஸ் 1 வயலேட் பண்ணது இல்ல சமூகம். இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், அதனால உங்களுக்கு நான் சீட் கொடுக்குறேன், நீங்க தாழ்த்தப்பட்ட பிரிவு இல்லை அதனால உங்களுக்கு சீட் கிடையாதுன்னு சொல்றப்போ அது 15 கிளாஸ் 1 வயலேட் பண்ணது இல்ல. 15 கிளாஸ் 3ல பெண்களுக்கு மட்டும்தான் சிறப்பு சலுகைகள் வழங்கலாம், அது 15 கிளாஸ் 1 மீறாதுன்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்தான். ஆனா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எக்ஸப்ஷன் எதுவும் இல்லை. அப்போ இப்ப இதை எதிர்த்து செண்பகம் துரைராஜன் எங்க போயிருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகளை மீட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி என்னுடைய சமூகத்தை காரணமா வச்சு என் சீட் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செண்பகம் துரைராஜன்ற பெண்மணி சுப்ரீம் கோர்ட்டை அணுகுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகும் பொழுது இது என்ன பிரச்சனையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்படி கேட்கறாங்க, இந்த மாதிரி என்னோட சமூகத்தை காரணம் காட்டி எனக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறான். சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா, ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட மெட்ராஸ் அரசாங்கம், அப்ப தமிழ்நாடுன்னு பெயர் மாறல, மெட்ராஸ் மாகாணம் தான். ஸோ மெட்ராஸ் மாகாண அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறாங்க, எதற்காக இந்த பெண்மணிக்கு நீங்க சீட் மறுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணம் நீதி கட்சி காலகட்டத்தில இருந்தே அவங்க இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, சமூகத்துல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன்ன்றதை இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி 1920களில் 21, 22ல இருந்தே அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தரப்புல அது சொல்லப்படுது, இந்த மாதிரி நாங்க இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றோம், அந்த இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்றதுனாலதான் இவங்களுக்கு சீட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இடஒதுக்கீட்டை நீங்க எதற்காக ஃபாலோ பண்றீங்கன்னு இன்னொரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் தரப்புல வந்துச்சு. அவங்க சொன்னது என்னன்னா, ஆர்டிகல் 46ன்னு ஒரு ஆர்டிகல் இதே அரசியலமைப்புல இருக்கு, அது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதி 4 டிபிஎஸ்பி. அது என்னன்னு பார்ப்போம், பட் இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும். 46ன்னு ஒரு விதி இருக்கு. அந்த 46 விதி என்ன சொல்லியிருக்குன்னா, அரசாங்கங்கள் இந்த சமூகத்திலையும் கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸா இருக்கவங்களுக்கு சிறப்பு சலுகைகள், அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அரசுக்கு வழங்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்ப பாக்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் பகுதி 3. இது முடிஞ்சதோ அரசுக்கு வழங்கப்பட்ட நெறிமுறைகள், அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் இது இருக்கும். அந்த அரசுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்ல தான் 46 இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கான், சமூகத்திலையும் கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்ட SC ST பிரிவினருக்கு நீங்க அரசு உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்க அந்த 46 நாங்க செயல்படுத்துவதற்காகத்தான் நாங்க ரிசர்வேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு மெட்ராஸ் கவர்மெண்ட் தரப்புல சொல்லப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றா, நீங்க 46 செயல்படுத்தினது தவறு இல்லை, ஆனா நீங்க 46 செயல்படுத்தும் போது அடிப்படை உரிமைகளை எக்காரணம் கொண்டு மீறக்கூடாது. உங்களுக்கு வழங்கப்பட்ட நெறிமுறைகள் பகுதி 4ல உங்களுக்கு வழங்கப்பட்ட நெறிமுறைகளை காட்டிலும் அடிப்படை உரிமைகள் உயர்வானது, அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது, அதனால இந்த கோட்டா சிஸ்டமை நான் ரத்து பண்றான் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ரத்து ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா தமிழ்நாடு சமூக நீதி மாநிலமா இருந்திருக்கு, இவ்வளவு காலமா ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, பிராமணர் அல்லாதவருக்கு ரிசர்வேஷன் வழங்கப்பட்டு இருந்தது. இப்ப இந்த கோட்டா சிஸ்டமே ரத்தாயிருச்சு. அப்ப அதை எதிர்த்து பெரியார் போன்றவர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மத்திய அரசோட கவனத்துக்கு அது போகுது. இந்த மாதிரி நீங்க வச்சிருக்க ஆர்டிகல் 15 கிளாஸ் 1னால எங்களால கல்வியில இடஒதுக்கீடு கூட கொடுக்க முடியல, அதை ரத்து பண்ணிட்டாங்கன்னு போகுது. அதனால 15 கிளாஸ் 4 அப்படின்னு ஒரு ஆர்டிகலை ஆட் பண்றாங்க, முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல ஆட் பண்றாங்க 1951ல. ஸோ அந்த சட்ட திருத்தத்தின்படி ஆட் பண்ணப்பட்ட 15 கிளாஸ் 4 இன்னொரு எக்ஸப்ஷனையும் கொண்டு வைக்குது.
ஆல்ரெடி ஒரு எக்ஸெப்ஷன் 15 class 3 பார்த்துட்டோம். பெண்கள் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம், அது அடிப்படை உரிமை 15 class 1 மீறாது. இப்ப 15 class 4 இன்னொரு எக்ஸெப்ஷனை கொடுக்குது. சமூகத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது SC ST பிரிவை சார்ந்தவர்களுக்கு அரசு சிறப்பு சலுகைகள் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், அது 15 class 1 மீறதா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷனை கொடுத்துட்டான். இப்ப அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா இல்லையா? சோ அப்போ இன்னைக்கு நம்ம பள்ளி கல்வி நம்ம கல்வியில நம்ம இடஒதுக்கீடு பெற்றுட்டு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் 15 class 4. இந்த 15 class 4 இல்லைன்னா நம்ம யாருமே இடஒதுக்கீட்டுல படிச்சிருக்க முடியாது. பிசி, எம்பிசி, SC ST அந்த இடஒதுக்கீடே சட்டத்துக்கு புறம்பானது, அரசியலமைப்புக்கு புறம்பானது, 15 class 1 மீறுதுன்னு ரத்து பண்ண முடியும். 15 class 4 கொண்டு வந்ததுனாலதான் நம்ம எல்லாம் பிரச்சனை இல்லாம ரிசர்வேஷன்ல படிச்சுட்டு வரோம். இந்த விஷயம் புரியுதுங்களா? ஸோ 15 class 4 என்னன்னா ஒரு எக்ஸெப்ஷன். தமிழ் எழுத வேணாம், நான் வந்து டிக்டேட் பண்றேன். The state shall சமூகத்திலும் கல்வியிலும் பிற்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அல்லது SC ST பிரிவினருக்கு அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கலாம். சமூகத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அல்லது SC ST பிரிவினருக்கு அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கலாம். அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கலாம். எழுதிட்டீங்களா? இந்த உட்பிரிவானது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது இருந்ததா? இல்லையா? இது என்ன சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வந்தாங்க? அதையும் எழுதிக்கணும். எத்தனாவது சட்ட திருத்தம்? முதலாவது, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். CAA தமிழ்ல முதலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1951 1951 தான் இதை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. முதலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951 படி கொண்டு வராங்க. இந்த ப்ரொவிஷன் உள்ள வரதுக்கு காரணமா இருந்த பெண்மணி பேர் என்ன? அந்த வழக்கு தொடர்ந்தாங்களே, அவங்க பேர் என்ன சொன்னோம்? செண்பகம் துரைராஜன். அந்த வழக்கோட பேரு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரொவிஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த வழக்கோட பேரு செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். செண்பகம் துரைராஜன் எதிர், வெர்சஸ்னா எதிர் மெட்ராஸ் அரசு வழக்கு அப்படின்னு போட்டுப்போம். செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ். இந்த கேஸ் தான் இந்த ஆர்டிகிளோட ரிலேட்டட் ஆனது. எழுதிங்களா? இப்போ அடுத்து இன்னும் 2 உட்பிரிவு இருக்கா? 15 class 5, 15 class 6. நீங்க எழுதிட்டீங்களா சார்? 15 class 5 15 class 5. இது என்ன சார் அப்படின்னா, இதுவும் புதுசா சேர்க்கப்பட்டதுதான். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வந்து இன்னைக்கு பிரைவேட் காலேஜில் இருந்தாலுமே அங்கேயுமே இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கவுன்சிலிங்லாம் நடந்திருக்கும். ப்ரைவேட் காலேஜுமே இன்னைக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஆனால் இந்த ப்ரைவேட் காலேஜில் ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லி அரசு கட்டாயப்படுத்துறது வந்து ஏன்
முதல்ல ஒரு ஃபண்டமெண்டல் கேள்வி வரும், ஏன் பிரைவேட் காலேஜ் ரிசர்வேஷன் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்குறான்னா அது அவனுடைய கடமை, அவன் வந்து எல்லாரையும் மேம்படுத்தணுன்றதா ரிசர்வேஷன் கொடுக்குறான். பிரைவேட் காலேஜ் ஏன் கொடுக்கணுன்ற கேள்வி வரும். நீங்க அதை யோசிச்சிருக்க, அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. பிரைவேட் காலேஜ் அவங்க ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க தொடங்குறாங்க, அது லாப நோக்கமா இருக்கலாம், கல்வி கொடுக்கணும்னு இருக்கலாம். ஆனாலும் பிரைவேட்டு விரும்புவானா முதல்ல ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால அவனோட லாபம் தான் குறையும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால கொடுத்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனாலும் அவன் கட்டாயமா ரிசர்வேஷன் கொடுத்துதான் ஆகணும். அது எந்த இடத்துல அவன் கட்டாயமா ரிசர்வேஷன் கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 15 வந்ததுக்கு அப்புறம் தான். அதற்கு முன்னாடி யாரும் எந்த பிரைவேட் காலேஜையும் கட்டாயப்படுத்த முடியாது, நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தே ஆகணும் 15 வரதுக்கு முன்னாடி. ஆனா இந்த 15 வந்ததுக்கு அப்புறம் எல்லா கல்வி நிறுவனங்களையும், அனைத்து கல்வி நிறுவனங்களையும், அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அரசு ஒரு சட்டத்தை போட்டு அவங்கள இடஒதுக்கீட்டை கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது இந்த 15 இது ஒரு அடிப்படை உரிமையாவே கொண்டு வந்து வச்சாங்க. சொல்றது புரியுங்களா? இன்னைக்கு பிரைவேட்ல இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு காரணம் 15 ரீசன் வேணாம். ரிசர்வேஷன் in all educational institutions except private, sorry, including private. Including private. தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. சார், அனைத்து கல்வி நிறுவனங்கள்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கானா? ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான். சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருக்காங்க. சிறுபான்மையினர் அப்படின்னா மொழி ரீதியான சிறுபான்மையினர் இருக்காங்க, மத ரீதியான சிறுபான்மையினர் இருக்காங்க. அந்த மாதிரி சிறுபான்மையினருக்காகவே, அவங்களோட நலனுக்காகவே, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழி இல்லாத எல்லாருமே மொழி ரீதியான சிறுபான்மையினர். இதே தமிழர்கள் போய் மகாராஷ்டிரால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த இடத்துல மொழி ரீதியான சிறுபான்மையினர். இந்திய அளவுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மத ரீதியான சிறுபான்மையினர், அதாவது பெரும்பான்மை சமூகமா இல்லாதவங்க எல்லாருமே சிறுபான்மையினர். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுடைய சமூகத்திற்காக ஒரு கல்வி நிறுவனத்தை ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்னேற்றத்திற்காக ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனம் இருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம் இருக்கு, அவங்க சிறுபான்மையினரா இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது அரசால. அது மட்டும் விதிவிலக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள். அதனாலதான் எக்ஸப்ஷன் எழுதியிருக்கேன், மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதையும் எழுதிக்குவாங்க. விதிவிலக்கு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள். இன்னும் எத்தனை பிரிவு பார்க்கணும்? 15லயே இன்னும் ஒண்ணு மட்டும். சரி, இது இன்னொரு கேள்வி வரும். சரி, இதுவும் புதுசா சேர்த்தது தானே, இது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புதுசா சேர்க்கப்படுறது என்ன சட்ட திருத்தம்? இது 93 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. 93வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2005 அப்போ சேர்த்தாங்க. சரியா? 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. அடுத்து 15 clause 6 15 clause 6 15 clause 6 reservation for economically weaker sections in
எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டோம்னா இந்திய அளவுல ரிசர்வேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்திய அளவுல ரிசர்வேஷன் வந்து யாருக்காவது தெரியுமா இந்தியாவில எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு? தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டு ஒண்ணும் இல்லை, நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடு எப்படி கொடுத்துருப்பாங்க? பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, 26.5 26.5% இடஒதுக்கீடுன்றது கொடுத்துருப்பாங்க. 100 சீட் இருக்குன்னா கட்டாயமா அதுல 26.5% சீட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு இருக்கு. பிசிஎம் இல்லையா, எவ்வளவு இருக்கு? 3.5. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 30 வரும். இது ரெண்டும் சேர்த்தா 30. அடுத்து யாரு? எம்பிசி எவ்வளவு இருக்கு? எம்பிசி டிஎன்சி 20% இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்க ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கணும். அதே போல ஸ்கெடியூல்டு கேஸ்ட் பட்டியல் இனத்தை சார்ந்தவங்களுக்கு 18% இருக்கு, தெரியும் இல்லையா? ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினர் எவ்வளவு சதவீதம் இருக்கு? 1%. மொத்தமா கூட்டினா எத்தனை சதவீதம் சொல்லுங்க? கடகடன்னு சொல்றது இல்லையா வாயில குட்டி. இது 30 ஆயிடுச்சு. 50, 68, 69. இவ்வளவு நேரம் மேக்ஸ் போட்டா எப்படி? 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்கு. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதே வந்து மத்திய அரசு அளவுல இடஒதுக்கீடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸோ எஜுகேஷன்லயும் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க எப்படி இருக்குன்னா ஓபிசின்னு ஒரு பிரிவு இருக்கு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், 27% ரிசர்வேஷன் இருக்கு. அதே போல பட்டியல் இனத்தவர்கள் எஸ்சி 15% ரிசர்வேஷன் இருக்கு. அதே போல பழங்குடியினர் 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. கூடவே புதுசா ஒரு ரிசர்வேஷன் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் ஜென்ரலா கொடுக்கறது. நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா சமூகத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டு இருக்கு, நம்ம அதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வந்து மத்திய அரசு புதுசா ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தான். என்ன ரிசர்வேஷன்னா இந்த ஜென்ரல்ல இருக்காங்கல்ல, பொதுப்பிரிவு, இதுக்குள்ள அடங்காம பொதுப்பிரிவுல இருக்காங்கல்ல, அந்த பொதுப்பிரிவுலையும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்களே முன்னேறாம நிறைய பேர் இருக்காங்க. சரியான வேலை வாய்ப்பு இல்லாம சரியான கல்வி கிடைக்காம இருக்காங்க. வெறுமனே அவங்க பொது சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்கள புறக்கணிக்கிறது சரியில்லை. அதனால அந்த மாதிரி அந்த பொது சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் ஜென்ரலாக இருந்தாலும் ஓபிசி எஸ்சி எஸ்டில வரல, ஜென்ரலாக இருந்தாலும் அவங்க பொருளாதார ரீதியாக நலிவுற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இதுல ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ உள்ள போக முடியாது. ஜென்ரல்ல பொருளாதாரத்துல நலிவுற்றவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? அதான் இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 10% இன்னைக்கு வழங்கப்பட்டு இருக்கு மத்திய அரசு இதுல. அப்ப மத்திய அரசுல இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு என்ன சொல்லுங்க? மத்திய அளவுல இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? 59.5 இருக்கா? 59.5. இதெல்லாம் நீங்க காமன் சென்ஸ், இதெல்லாம் கட்டாயமா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு அரசு தேர்வுக்கு படிக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கடைசியா அந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இருக்குல்ல, இத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு அப்படி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்க போய் அது அடிப்படை உரிமை மீறல்னு எங்கேயாவது பிரச்சனை வந்துடக்கூடாது சட்டப்படி. அதனால நான் அரசியலமைப்பிலேயே அதை ஒரு பர்மிஷன் வாங்கிட்டேன். நான் எப்படி எக்ஸப்ஷன் இதுக்கெல்லாம் வாங்கணுமோ ஒரு எக்ஸப்ஷன் வாங்கிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பிலேயே 2019 15 clause 6 ஆட் பண்ணி பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகளை கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே அரசுக்கு வழங்கப்படுற பர்மிஷன் தான். நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கவனிச்சீங்கன்னாவே எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆன் கவர்மெண்ட். நீ பாகுபடுத்தாத, நீ பாலினத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தாத, சமூகத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தாத, மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தாத, நீ வந்து பப்ளிக் பிளேசஸ் ஆக்சஸ் பண்றதை தடுக்கக்கூடாது இந்த காரணத்திற்காக. ஆனா உனக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீ பெண்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாம், கொடுக்கணும்னு சொல்லலை, கொடுக்கணும்னு வேணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாம். அது உன்னோட அடிப்படை, நான் சொன்ன அந்த 15 clause 1 மீறாதுன்னு அரசியலமைப்பு சொல்லிடுச்சு. நீ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், 15 clause 4 சொல்லிடுச்சு.
பிரைவேட் நிறுவனங்களே ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு நினைச்சா சட்டம் போட்டு கொண்டு வந்துக்கலாம். 15 clause 5 சொல்லிருச்சு. அதே போல நீங்க பொதுப்பிரிவை சேர்ந்தவங்களை பொருளாதாரத்தின் அடிப்படையில நீ வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாலும் கொடுத்து கொள்ளலாம். ஒரு பர்மிஷனை கொடுத்துருச்சு. அது என்ன ஆர்டிகல்ல? 15 clause 6. சரிங்களா? அதையும் எழுதிக்கோங்க. பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு. இப்ப அடுத்த கேள்வி வரும் இல்லையா, இது எப்ப சார் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் சொல்லிட்டேன். என்ன வருஷம் சொன்னேன்? என்ன வருஷம் சொன்னேன்? பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த வருஷத்துல 2019, 2019. அப்ப இது என்ன சட்ட திருத்தம்னா 103வது சட்ட திருத்தம், 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், EWS. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இது வருது, அதனால 103 ஞாபகம் வச்சுக்கோங்க. 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. சரியா? இந்த 15 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க பாகுபாட்டிற்கு தடை அதோட கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அதுதான் பெரிய தவறு. இதுல 6 இது இருக்கு. 6மே அஸ் அ சிட்டிசனா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? மீதி எல்லாம் ஒரு லைன்ல முடிஞ்சிடும். இது மட்டும் பெருசு. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து போலாமா? ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 16 சிம்பிளான ஆர்டிகல். இதுக்கும் 6 கிளாஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அல்லது சம உரிமை. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன சார் அடிப்படை உரிமை நமக்கு கொடுத்துருக்கு? அரசாங்க வேலை, அதுக்கு தானே படிக்கிறோம். ஸோ அந்த அரசாங்க வேலை, அந்த அரசாங்க வேலையை அரசு வழங்கும் பொழுது அங்க பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 15ன்றது ஜென்ரலாவே பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 16ன்றது பர்டிகுலரா வேலையில, அரசாங்க வேலையில. அரசாங்க வேலையை நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, சமூகத்தின் அடிப்படையிலையோ, பாலினத்தின் அடிப்படையிலையோ, பிறப்பினத்தின் அடிப்படையிலையோ, அல்லது அவங்க எந்த இடத்துல வாழ்றாங்க அப்படின்றதின் அடிப்படையிலையோ இந்த மாதிரி பாகுபடுத்தி கொடுக்க கூடாது. டிஎன்பிஎஸ்சி ஒரு நோட்டிபிகேஷன் இடுறான், ஒன்லி ஹிந்துஸ் கேன் அப்ளை அப்படின்னு வந்துச்சுன்னா அடிப்படை உரிமை மீறல். நீ எப்படி சம உரிமை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும்ல, எல்லா தரப்பினரும் இங்க இருக்காங்கல்ல, எப்படி ஹிந்துஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும் நீ சொல்ல முடியும்? ஆர்டிகல் 16 வயலேட் பண்ற. எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அதை வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் 16 சொல்லுது. ஓகே. அடுத்த ஆர்டிகல் 17, பொது வேலை வாய்ப்பில் சம உரிமை. எழுதிக்கிட்டீங்களே? ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. Untouchability. Untouchability is abolished and its practice in any forms is forbidden. அதாவது தீண்டாமை அப்படின்றது எந்த வகையிலையும் யாரும் பின்பற்றக்கூடாது. தீண்டாமைனா புரியுதா? அம்பேத்கர் ஃபேஸ் பண்ணார். நீ இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, நீ இங்க வந்து சமமா இவங்க கூட உட்காரக்கூடாது, நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், நீ இங்க வந்து தண்ணீர் அருந்தக்கூடாது. ஆனா அவர் தான் இன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்போட சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட். அவர் இல்லைன்னா அரசியலமைப்பு உருவாயிருக்குமா? தெரியாது. உருவாயிருக்கும். இந்த அளவுக்கு இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் உருவாயிருக்கும். அத்தகைய தீண்டாமையை சந்தித்தவர் அம்பேத்கர். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயுமே தீண்டாமை இருக்கக்கூடாது. அது இல்லாம இருக்கிறத உறுதி செய்ய வேண்டியது. நான் தீண்டாமை இல்லாத சமூகத்தில் வாழ்வது என்னோட அடிப்படை உரிமை.
இந்த உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை. சரியா? ஸோ அப்ப இதை பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கான், அன்டச்சபிலிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கான். சாதாரண சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சட்டங்கள், சட்டங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போடுங்க, இதெல்லாம் ரிப்பீட்டடா உங்களை எக்ஸாம்ல கேட்பாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம். இதெல்லாம் அந்த தீண்டாமையை ஒழிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள். ஆச்சா? 17 முடிஞ்சு. அடுத்து 18 போலாமா? ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். பட்டங்கள் ஒழிப்பு, அதாவது சி.வி. ராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் முழுசா எப்படி சொல்லுவோம்? சி.வி. ராமனோட முழு பேர் எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி சொல்லி பழகிருந்தீங்க? ஞாபகம் இருக்கா? சர் சி.வி. ராமன் சொல்ல மாட்டீங்க. சையது அகமது கான் யாரையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் முழுசா எப்படி சொல்லுவீங்க? சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. நீங்க பார்ப்பீங்களா? நீங்களும் பார்க்க மாட்டீங்களா? டொனால்டு பிராட்மன் ஒரு இருப்பாரு, கேள்விப்பட்டீங்களா? டொனால்டு பிராட்மன். அவரை சர் டொனால்டு பிராட்மன் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன், நீங்க சரி கொடுங்க, கிரிக்கெட் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஜேம்ஸ் ஆண்டர்சன், அவருக்கு சர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ரவீந்திரநாத் தாகூர், சர் ரவீந்திரநாத் தாகூர் தான் இருந்தது. ஆனா அவர் ஒப்படைச்சிட்டாருன்னு நீங்க படிச்சிருந்தீங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? எக்ஸாம் எவ்வளவு வருஷம் படிச்சிருக்கீங்க? ரொம்ப படிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம்? 1 year 2 year படிச்சிருக்கீங்களா? 2 years. அப்போ பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு தெரியுமே. நைட்வுட் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சர் பட்டம். ஏன் இன்னைக்கு யாருக்கும் இந்த மாதிரி இந்தியாவுல சர் பட்டம் கொடுக்கறது இல்லை? நமக்கு இந்திய அரசா நினைச்சா கூட பட்டங்கள் எதுவும் கொடுக்க முடியாது. அது ஆங்கிலேய அரசு கொடுத்த பட்டங்கள். ஆங்கிலேயருக்கு லாயலா இருக்கணும். புலிகேசி படம் பார்த்துருக்கீங்களா? புலிகேசி படம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுல பிரிட்டிஷ் எல்லாம் வருவாங்கல்ல அந்த படத்துல, அக்காமாலாவும் ஜிப்சியும் கலந்து அடித்தால் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ கேட்பாரு, புலிகேசி உனக்கு இன்னும் மீண்டும் கேள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நீங்கள் படித்த மாமேதைகளுக்கு கொடுக்கும் சற்பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல. அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டம் இந்த சற்பட்டம்லாம். அது ஏன் கொடுத்தாங்கன்னா, அப்படி சற்பட்டம் கொடுத்தா நமக்கு விசுவாசமா இருப்பாங்க, எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்க, நமக்கு விசுவாசமா இருப்பாங்கன்றதுக்காக அதை கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தங்களை சருன்னு கூப்பிடும் போதே நீங்க அவரை உயர்த்தியும் இன்னொருத்தங்களை தாழ்த்தியும் உள்ள நார்மலா ஒருத்தர் கூப்பிடுறீங்க. சச்சின் ரமேஷ் தெண்டுல்கர், சர் டொனால்டு பிராட்மன், வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே. நம்ம இந்திய சமூகம் சமத்துவத்தை உறுதி செய்யணும், ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம், சமத்துவ உரிமை. அப்படி பட்டங்களை அரசே கொடுத்து ஒருத்தங்களை மேலே இன்னொருத்தர் கீழேயும் பண்ணா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல? அதனால அரசுக்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டான்.
நீங்க யாருக்கும் பட்டங்களை வழங்க முடியாது எக்ஸப்ட் 2 மட்டும். சார் டாக்டர் இருக்கு, கர்னல் இருக்கு, மேஜர் இருக்கு, இந்த மாதிரி லெப்டினன்ட் இருக்கு, இந்த மாதிரி மிலிட்டரி டைட்டில் கொடுக்கலாம். அகாடமிக் டைட்டில் டாக்டர், இன்ஜினியர், அகாடமிக் டைட்டில் அரசு கொடுக்கலாம். ஆனா இந்த இராணுவம் அப்புறம் கல்வி சார்ந்தது இது சார்ந்த பட்டங்களை தவிர வேறு எந்த பட்டங்களையும் அரசு அங்கீகரிக்க முடியாது. சார் அப்போ இளைய தளபதி, தலை, உலகநாயகன், சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் எப்படி சார்? இதுவும் பட்டம் தானே சார்? கேள்வி வரும்ல அடுத்து. இதுவும் பட்டம் தானே சார்? அது நீங்க எப்படியோ கொடுத்துக்கலாம். இப்ப என்னைய கூட தலைவாங்கிறான், இப்ப நம்ம தலைவா ஆயிட முடியுமா? சரி, அது மாதிரி இப்ப நான் இது யாரும் தலைவான்னு சொல்லல, சும்மா சொல்றேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட்ல போடுவாங்க இல்லையா தலைவா அப்படின்னு. நம்ம என்ன பட்டங்கள் இது 18 நீ கூட அது அவங்க சொல்லிக்கலாம். அரசு அங்கீகரிக்க கூடாது. அரசு அங்கீகரிச்சாதான் பிரச்சனை. இன்னொரு டவுட்டு வரலாம், ஃபியூச்சர்ல வரலாம், இப்போ வரலாம். சார் பாரத ரத்னா எம்ஜிஆர், பத்மஸ்ரீ கமலஹாசன் இப்படிலாம் சொல்றாங்களே, பத்மபூஷன் விபூஷன் கமலஹாசன் இப்படிலாம் சொல்றாங்க. அது பட்டம் இல்லையா அப்படின்னா அது விருதுகள், அது பட்டம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு லேட்டரா அந்த டவுட் வரும் உங்களுக்கு, இன்னைக்கு புரியலனாலும் அது. ஸோ அது விருதுகள், பட்டம் இல்லை. அந்த விருதையும் எப்படி சொல்லணும்னா பேருக்கு பின்னாடி தான் சொல்லணும். கமல்ஹாசன் த ரெசிபியன்ட் ஆஃப் பத்மஸ்ரீ, பத்மஸ்ரீ விருது பெற்றவர். எம்ஜிஆர் த ரெசிபியன்ட் ஆஃப் பாரத் ரத்னா அப்படிதான் வைக்கணுமே தவிர பாரத ரத்னா எம்ஜிஆர் வரக்கூடாது. ஏன்னா பட்டம்னாவே பேரோட சேர்ந்து வரும், அப்படி கூப்பிடவே கூடாது. எம்ஜிஆர் ரெசிபியன்ட் ஆஃப் பாரத ரத்னா, எம்ஜி ராமச்சந்திரன் பாரத ரத்னா விருது வாங்கியவர் அப்படிதான் சொல்லணும். பாரத ரத்னா எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அது அவார்ட்ஸ் இந்த மாதிரி. சரி, ஓகே சார், நம்ம அரசு தான் கொடுக்க மாட்டேங்குது, வெளிநாடு அரசு ஏதாவது எனக்கு கொடுத்தா, இப்ப பிரிட்டிஷ் அரசு எனக்கு கொடுத்தா நான் வாங்கலாமானா வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சுனில் கவாஸ்கர் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர், சுனில் கவாஸ்கர் அவர் பழைய 1983 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தவர். நீங்க 2011 தோனி வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1983 தான் ஜெயிச்சோம். அந்த ஸ்குவாட்ல இருந்தவர் சுனில் கவாஸ்கர். அவருக்கு நல்லா விளையாடுறாருன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் நான் உங்களுக்கு சர்பட்டம் கொடுக்குறேன் கிளம்பி வாங்கினாங்க. அவரு நல்லா கோட்டு கீட்லாம் தச்சு போட்டு ரெடி ஆயிட்டார். ஓகே, எனக்கு சர்பட்டம் சர் சுனில் கவாஸ்கர்னு தான் என்ன நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆயிட்டார். ஆனா அங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, அந்த அப்புறம் தான் அவருக்கு லேட்டரா தெரிய வந்தது, ஆர்டிகல் 18 எதை தடை செய்து, இந்திய அரசு மட்டும் பட்டங்கள் கொடுப்பதுல தடை செய்யல, வெளிநாடு அரசோட பட்டங்களை இந்திய குடிமகன் பெறுவதையும் தடை செய்யுது. இந்திய குடிமகனா இருந்துட்டீங்கன்னா வெளிநாடு அரசு பட்டம் கொடுக்க முன் வந்தாலும் நீங்க பெற முடியாது. வேணும்னா குடியுரிமையை விட்டு கொடுத்துட்டு வேணா நீங்க போய் அங்க வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான் இது. சரிங்களா? அப்புறம் இந்திய குடிமகனும் பெற முடியாது. சார் இன்னும் கண்டிஷன்ஸும் இருக்கு. ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாரினர்ஸ் சில நேரங்கள்ல நம்ம அரசு துறைகளுக்கு ஏதாவது பணிகள் செய்ய வருவாங்க. சில நேரங்களில் பொருளாதார அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி யாராவது இந்திய அரசின் கீழே ஏதாவது பொறுப்புகளை வகித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பட்டங்கள் அல்லது பரிசுகள் வழங்கப்பட்டாலும் கூட அவங்க பிரசிடென்டோட அனுமதி இல்லாம போய் அதை வாங்க முடியாது. நம்ம இந்திய அரசுக்கு கீழே ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு வேறு நாடு பட்டமோ பரிசோ வழங்கினா கூட பிரசிடென்டோட அனுமதி இன்று போய் வாங்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? சார் அப்ப ஆஸ் அ சிட்டிசன் நான் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, பரிசுகள் கொடுத்தா வாங்கிக்கலாமா? பிரசிடென்ட் அனுமதி பெற்று வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு சிட்டிசனா இருக்கீங்க, இந்திய அரசு கீழே ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னா பிரசிடென்டோட அனுமதி பெற்று போய் நீங்க பரிசுகள் வாங்கிக்கொள்ளலாம். ஆனா பட்டங்கள் எக்காரணம் கொண்டு வாங்க முடியாது. சரி, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிறது 2 நீங்க ஆப்வியஸா திரும்ப திரும்ப படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட், அரசானது அகாடமிக் ஆர் மிலிட்டரி, அதாவது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டோ கல்வி சம்பந்தப்பட்டோ அல்லது இராணுவம் சம்பந்தப்பட்டோ இருக்கிற பட்டங்கள் தவிர வேறு எந்த பட்டத்தையும் வழங்க முடியாது யாருக்கும். 2வது, இந்திய குடிமகனா இருக்கிற பட்சத்துல நீங்க வெளிநாடுகள் பட்டம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இதை சொல்றதுதான் ஆர்டிகல் 18. இது சமத்துவத்தை உறுதி செய்தா, எல்லாரும் சமம்ன்றதை உறுதி செய்தா, அதனாலதான் ரைட் டு ஈக்குவாலிட்டியில வச்சிருக்கோம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில இருக்க 4 ஆர்டிகளும் முடிஞ்சிருக்கு. சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னு முதல் அடிப்படை உரிமை, அதுக்குள்ள 4 ஆர்டிகல், ஆர்டிகல் 14, 15, 16, 5 ஆர்டிகல், 17, 18. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருக்கும் சட்டம் ஒரே போலதான், சட்டத்துக்கு மேல யாரும் இல்லை. 15 பாகுபாட்டிற்கு தடை, அது ஒரு 6 கிளாஸா பார்த்தோம். 15 கிளாஸ் 1 அரசு ஒருத்தவங்களுடைய மதம், சமூகம், பாலினம், இனம், பிறப்பிடம் இதை வச்சு மட்டும் பாகுபடுத்தக்கூடாது. 15 கிளாஸ் 1. 15 கிளாஸ் 2 பொது இடங்களை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த 5 காரணத்தை வைத்து யாரையும் தடை செய்யக்கூடாது. 15 கிளாஸ் 3 எக்ஸப்ஷன்,
பெண்கள் குழந்தைகளுக்கு சிறப்புரிமை வழங்கலாம், சிறப்பு சலுகைகளை அரசு வழங்கலாம். அது 15+1 மீறினதா கருத வேண்டிய அவசியம் இல்லை. 15+4 ஒரிஜினல் அரசியலமைப்புல இல்ல, பின்னால சேர்க்கப்பட்டது. காரணம் செண்பகம் துரைராஜன் வழக்கு, மெட்ராஸ் அரசாங்கம் இங்க நடந்த சில பிரச்சனையினால. இது என்ன சொல்லுதுன்னா, கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது SC/ST பிரிவை சேர்ந்தவர்களா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சிறப்பு சலுகைகளை அரசு வழங்கலாம். அது 15+1 மீறாது அப்படின்னு சொல்லுது. கிளியர். 15+5 இது தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களையும் இடஒதுக்கீட்டை சட்டம் மூலம் அரசு கொண்டு வர எந்த தடையும் இல்லை, கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு எக்ஸப்ஷன் என்னன்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்ல மட்டும் ரிசர்வேஷன் கேட்க முடியாது. 15+6 பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசு முன்வந்து வருமே, ஆனால் அதை பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு 15+6 சொல்லுது. 2019 103வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம். 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம், சம உரிமை. ஸோ பாகுபடுத்தி இவங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன், அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி அவங்க பண்ண முடியாது. 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிக்கப்படணும், தீண்டாமை இல்லாத சமூகத்துல நான் வாழ்வது என்னுடைய உரிமை அப்படின்னு உங்களுக்கான உரிமையை அது கொடுக்குது. 18 பட்டங்கள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. இதுல எதாவது நடக்கல, அதாவது தீண்டாமைக்கு யாராவது ஆட்படுத்தப்படுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா என்ன, அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர என்ன வாய்ப்பு இருக்கு? உச்ச நீதிமன்றம் போகலாம், அல்லது இந்த சட்டங்கள் மூலம் நேரடியாக காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலம் யாருக்காவது பட்டங்கள் அரசு கொடுக்குறாங்க, எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வழக்கு போடலாம். உங்களை பாகுபடுத்திட்டாங்க 5 காரணத்திற்காக, அரசாங்கம் தான் எதிர்த்து போடலாம், கேஸ் போட முடியும். அடிப்படை உரிமை, மக்களாட்சி, ஜனநாயகம் இல்லையா? அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்றத பார்க்க போறோம். ரைட் டு ஃப்ரீடம், இதுல எந்த டவுட்டும் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததுல. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டிகல் 19ல இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 19 இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அதாவது ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரமா இருக்கிறதுக்கான உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆர்டிகல் 19 சொல்லுது. இந்த 19 படி பாத்தீங்கன்னா தற்போது ஒரு 6 வகையான உரிமைகளை பத்தி இந்த 19 கொடுக்குது. 19+1ல ABCDEG அப்படின்னு சொல்லிட்டு 6 வகை உரிமைகளை உங்களுக்கு அது கொடுக்குது 19ல. ஸோ முதல்ல 19+1ல A என்ன உரிமையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்துரிமை. பேச்சு மற்றும் கருத்துரிமை, கருத்துரிமை, பேச்சு மற்றும் கருத்துரிமை. ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்துரிமை. இந்திய குடிமகன்களுக்கு பேச்சு மற்றும் கருத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 19+1ல சொல்லுது. அந்த 6 வகையான உரிமைகள்ல இது ஒண்ணு. பேச்சு மற்றும் கருத்துரிமை, இது ஆங்கிலத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 வார்த்தைகள் இதுல இருக்கு, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு. பேச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஈவன் அரசை கூட விமர்சிச்சு பேசலாம். அரசாங்கம் ஏதாவது திட்டம் கொண்டு வராங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அரசையும் கூட விமர்சிக்க முடியும். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எக்ஸ்பிரஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்ல, எக்ஸ்பிரஷன்னா என்ன? எக்ஸ்பிரஷன்னா வெளிப்படுத்துறது. ஸோ நீங்க எப்படி வேணாலும் உங்களோட வெளிப்படுத்தி கொள்ளலாம். உதாரணமா ஒரு பெயிண்டிங், ஒரு படம், ஒரு பாட்டு, ஒரு கவிதை, அப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கொள்ள உங்களுக்கான இது இருக்கு. இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அது இந்த எக்ஸ்பிரஷனோட வெளிப்பாடு தான். இந்த திரைப்படம்ன்றதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது, பட் இந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த உரிமையானது, ஒரு உதாரணம் நாம அன்னைக்கு சொன்னது போல, எனக்கு என்னோட அரசியலமைப்பு ஆர்டிகல் 19+1ல பேச்சு மற்றும் கருத்துரிமையை கொடுத்துருக்கு. இந்த பேச்சு மற்றும் கருத்துரிமையை அரசாங்கமே நினைத்தாலும் பறித்து கொள்ள முடியாது. அதுதான் அடிப்படை உரிமைகளோட தன்மையே, அதுதான். அரசாங்கமே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது இருக்கு. எனக்கு பேச்சு கருத்துரிமை இருக்கு, என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப இன்னைக்கு நைட்டு இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டஸ்பெண்டன்ஸ் டேன்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே.
நீங்க வந்து நைட்டு 12 மணிக்கு உங்களுடைய என்ன சொல்ற தேசப்பற்ற வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தெருவு முக்குல ஒரு பெரிய ஸ்பீக்கரை போட்டு உக்காந்தி வந்தே மாதரம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, வந்தே மாத்திரம் கூட இன்னைக்கு ஒரு சட்டப்பூர்வ ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை கூட விட்டுருவோம். ஏதாவது ஒரு அர்ஜுன் படத்துல ஒரு பழைய பாட்டை நீங்க வந்து தேசப்பற்றோட பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போவாங்களா போக மாட்டாங்க? போவாங்க. ஏன் போறாங்க? உங்களுக்கு தான் எக்ஸ்பிரஸ் பண்ற உரிமையை கொடுத்துருக்குல, அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமைக்குள்ள அரசே தலையிட முடியாதுன்னு சொல்றோம்ல, அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க. அரசோட ஒரு அங்கம் தான் போலீஸ். எப்படி போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போறாங்க? உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற உரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, கருத்துரிமை இருக்கு. நீங்க எக்ஸ்பிரஸ் தானே பண்றீங்க நாட்டுப்பற்ற 12 மணிக்கு ஸ்பீக்கர் வச்சு. ஏன் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போறாங்க? என்னங்க சார்? பர்மிஷன் வாங்கினா கத்த விட்டுருவாங்களா? இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறேன்னா, இந்த உரிமைகள் மட்டும் இல்ல, எல்லா அடிப்படை உரிமைகளும் எல்லாமே நிபந்தனைகள் அற்றவை கிடையாது. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க போய் இரவுல போய் அந்த மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன், எனக்கு அடிப்படை உரிமைக்குலாம் பண்ண முடியாது. அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும், நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணும். நீங்க அதுக்குள்ள மற்றவங்களோட சுதந்திரத்துக்கான இடத்தை விட்டுட்டு தான் உங்க சுதந்திரத்தை நீங்க பின்பற்ற முடியும். இதுல இந்த எக்ஸாம்பிள் இருந்து டேக்அவே என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். அந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. இன்னைக்குல இருந்து எக்ஸாம் முடிக்கிறது இல்லை, நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது. அது என்ன சார் நாட் அப்சல்யூட் அப்படின்னா, ஒரு அடிப்படை உரிமைன்னு உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த அடிப்படை உரிமை வரம்புகள் அற்றது கிடையாது. அந்த அடிப்படை உரிமைன்றது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நீங்க பயன்படுத்திக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். இந்த எல்லா 6 உரிமைகளும் அப்படித்தான். எனக்கு வந்து அதே போல எனக்கு வந்து பேச்சுரிமை இருக்குன்னு நீங்க தவறான குற்றச்சாட்டு யார் மேலேயாவது அரசாங்கம் மேல வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஆமா, ஏன்னா அதை பண்ண முடியாது இல்லையா? நீங்க ப்ராப்பரா தரவுகள் கொண்டு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா கூட ஓகே. தவறான தரவுகள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிற பட்சத்துல அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் வந்து உங்களை கைது பண்ணி, அதாவது டிஃபேமேஷன் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. டிஃபேமேஷன் கேஸ் இப்ப கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் கைதானார், பாத்தீங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் கைதானார். அவருக்கு பேச்சு மற்றும் கருத்துரிமை இருக்குன்னு சொல்லி அப்படியே அவர் கைது பண்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். அவர் அங்க பேசும்போது அவர் ஒரு பொது ஒழுங்கை மீறி அவர் அங்க செயல்படுறாரு. அப்போ அந்த மாதிரி நடந்தா கைது நடக்கும். பேச்சு கருத்துரிமை இருக்குன்னு என்ன வேணாலும் பேச முடியாது, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும். சரியா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் சார் சொல்லிட்டாருன்னு பேச்சு கருத்துரிமை இருக்குன்னு போலீஸ்காரர் போய் நம்ம பேசினா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட். மொத்தம் எத்தனை உரிமைகள் இருக்குன்னு சொன்னேன்? 6. 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பி என்ன? ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கான். ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். இப்போ ஒரு பார்த்திருப்பீங்க, மத்திய அமைச்சர் ஒருத்தர் பதவி விலகினார் இல்லையா? தர்மேந்திர பிரதான் இந்த நீட் இஷ்யூக்காக பதவி விலகினார். அவர் பதவி விலக காரணமா இருந்தது ஒரு கட்சியோடைய பெரிய ஒரு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம். அந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருந்தது. எவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட அந்த போராட்டம் மட்டும் நடந்தது. அந்த போராட்டத்தினால அரசுக்கு பிரச்சனை தானே வந்துச்சு, அரசுக்கு நெருக்கடி தானே வந்துச்சு. அரசு நினைச்சிருந்தா அந்த போராட்டக்காரர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கலாம்ல. ஏன் அவங்க வைக்க முடியல? இந்த ஆர்டிகிள் 19ல பி, நீங்க ஆயுதம் இல்லாம ப்ராப்பரா எந்த பொது ஒழுங்கிற்கும் பாதகம் ஏற்படுத்தாம, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம ஒரு இடத்துல அமைதியாக கூடி உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். அமைதியாக கூடுவதற்கு தடையே கிடையாது. இந்த ஆர்டிகிள்னா அப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்காது. அரசை எதிர்த்து இன்னைக்கெல்லாம் போராட்டங்கள் நடக்கும். தமிழ்நாடு அரசை எடுத்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. கவர்மெண்ட் நினைச்சா கவர்மெண்ட் எதிர்த்து பேசலாம், பிடிச்சி உள்ள வைக்கலாம்ல. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா,
ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கு அடிப்படை உரிமை இருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பார்ட்டி ரூல் பண்ணாங்க. அந்த பார்ட்டி ரூல் பண்றப்போ மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போசிஷன் மாதிரி தான். அப்படி இருந்த போதும் அவங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்கல்ல. இப்போ விஜய் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், விஜய் சீஃப் மினிஸ்டரா இல்லாத போது கூட இன்னைக்கு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கவங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்கணும்? இந்த ஆர்டிகல் இருக்கு, அடிப்படை உரிமை, பர்மிஷன் கேட்டு நாங்க கூடுவோம், நாங்களோட ஆயுதங்கள் இல்லாம கூடுவோம், எங்களோட அடிப்படை உரிமை. அதை மறுக்க முடியாது, அரசாங்கம் போலீஸ் மறுக்க முடியாது. சரியா? இது 2வது உரிமை. அடுத்து 3வது 19ல சி, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் unions, cooperative societies. சங்கங்கள், தொழிற்கூட்டமைப்புகள், கூட்டுறவு நிறுவனங்களை தொடங்க உரிமை உண்டு. சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், கூட்டுறவு நிறுவனங்களை தொடங்கும் உரிமை. நீங்க அரசாங்க வேலையில இருக்கவங்களை கவனிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. எப்படி அரசாங்கத்துக்குள்ள இருந்தே சங்கம் வைக்க முடியுமானா வைக்க முடியும். அது உங்களோட அடிப்படை உரிமை. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கான அந்த ஸ்பேஸை வழங்குது. சரியா? இது 3 உரிமை. இன்னும் எத்தனை உரிமை பார்க்கணும்? இன்னும் 3 இருக்கு 19 படி. அடுத்து டி, 19ல டி, ரைட் டு டிராவல் ஃப்ரீலி த்ரூஅவுட் த கண்ட்ரி. ரைட் டு டிராவல் ஃப்ரீலி த்ரூஅவுட் த country. Right to travel freely throughout the country. இந்தியா முழுவதும் பயணம் செய்வதற்கான உரிமை, இந்தியா முழுவதும் பயணிப்பதற்கான உரிமை. ரைட் டு டிராவல் ஃப்ரீலி த்ரூஅவுட் த கண்ட்ரி. சார், எனக்கு இந்தியா முழுவதும் பயணிக்கிற உரிமை இருக்கு, நான் பக்கத்துல இங்க ஒரு ஜெயில் இருக்கு, சேலம் ஜெயில், அதுக்குள்ள நான் போயே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேட்டுக்கு வெளியே நின்று அடம் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. எங்களோட பணியை செய்வதற்கு இடையூறாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. சார், எனக்கு இந்தியா முழுவதும் போறதுக்கு உரிமை இருக்கு, எங்க வேணாலும் பயணிக்க உரிமை இருக்கு, நான் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்டட் காடுகளுக்குள்ள போய் தான் நான் ட்ரெக்கிங் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. ஸோ அதுல என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பவுமே இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். அடிப்படை உரிமைகள் அது நிபந்தனைகள் அற்றவை கிடையாது, நிபந்தனைகளுடன் கூடியது அப்படின்றது ஞாபகம் இருக்கும். இன்னும் 2 உரிமைகள் மாத்திட்டுமா? அடுத்து இ. இ ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. Right to reside and settle in any part of the country. Right to reside and settle in any part of the country. நீங்க எங்கு வேணாலும் தங்குவதற்கும், அரசு அனுமதிக்க இந்தியா முழுக்க எங்கு வேணாலும் தங்குவதற்கும் குடியேறுவதற்குமே கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் தங்குவதற்கும் குடியேறுவதற்கும் உரிமை, குடியேறுவதற்குமான உரிமை, தங்குவதற்கும் குடியேறுவதற்குமான உரிமை. இன்னைக்கு திருப்பூர் எடுத்துக்கோங்க, எவ்வளவு நார்த் இந்தியன்ஸ் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்க இங்க இருந்து போய் நார்த்ல கூட செட்டில் ஆகலாம். அது உங்களோட அடிப்படை உரிமை. அங்க இருக்க அரசாங்கம், நீங்க ஏன் நம்ம அரசாங்கம் கூட பேசுறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணிகள் தமிழர்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்க தமிழ் மொழியை வச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தமிழர்கள் தவிர வேறு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலாமே தமிழ்நாடு அரசாங்கம். சொல்ல முடியாது. காரணம் இந்த ஆர்டிகல், இந்த அடிப்படை உரிமை இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போய் தங்கலாம், குடியேறலாம், அதை அரசு தடை செய்ய முடியாது அப்படின்றது. ஸோ 5 உரிமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது 19ல எஃப், ஆனா அது இன்னைக்கு இல்லை. இது இந்தியாவில் சொத்துக்களை பெறுவதற்கும் வைத்திருப்பதற்கும் விற்பனை செய்வதற்குமான உரிமை அப்படின்னு சொல்லி குடிமகன்களுக்கு ஒரு உரிமை இருந்தது. அந்த உரிமை இன்னைக்கு நீக்கப்பட்டுருச்சு.
1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் போது இந்த 19ல எஃப் நீக்கிட்டாங்க, இன்னைக்கு இல்ல, இது நீக்கப்பட்டுருச்சு. ஸோ நீக்கப்பட்டு விட்டது. இது சொத்துரிமை சார்ந்தது, நீக்கப்பட்டு விட்டதுன்னு எழுதிக்கோங்க. ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதி பிராக்கெட்ல ரிப்பீல்டு, REPEALED, ரிப்பீல்டு, நீக்கப்பட்டது. எது சார்ந்தது? இது சொத்துக்கள் சார்ந்தது, சொத்துரிமை சார்ந்தது. அடுத்து என்ன ஒரே ஒரு உரிமை இருக்கா? 19ல G. 19ல G right to practice any profession, trade or business. நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், வேலைகள் புரியலாம். அதற்கான அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கு. 6வது அடிப்படை உரிமை இந்த 19 உங்களுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்யுது. 14ல இருந்து 18 வரைக்கும் கவனிச்சிங்கன்னா சமத்துவத்தைக்காகவே அந்த உரிமைகள் எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட சுதந்திரத்துக்காக கொடுக்கப்படுது. அதனாலதான் இது ரைட் டு ஃப்ரீடம்ல நம்ம வச்சிருக்கோம். ஆச்சா, ஸோ 19 முடிஞ்சது. அடுத்த 20க்கு போலாமா? ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 ஃப்ரீடம் in respect to conviction for offenses. குற்றவாளிகளுக்கான உரிமைகள், குற்றவாளிகளுக்கான உரிமைகள், குற்றவாளிகளுக்கான உரிமைகள். ஃப்ரீடம் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றவாளிகளுக்கான உரிமைகள். இந்த ஆங்கிலத்துல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சஸ்பெக்ட், அக்யூஸ்டு, கன்விக்ட். இந்த மாதிரி வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஸ்பெக்ட், அக்யூஸ்ட், கன்விக்ட். சஸ்பெக்ட்னா யாரை சொல்லுவாங்க? சந்தேகத்திற்குரியவர்களை சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யாரை சொல்லுவாங்க? குற்றவாளி அக்யூஸ்ன்னு சொல்லுவாங்களா, அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க? குற்றம் சாட்டப்பட்டவர், அதாவது இவர் மேல எனக்கு சந்தேகம், இவர் தான் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா அவங்க அக்யூஸ் அலிகேஷன்ஸ் இருக்கு அவங்க மேல. சஸ்பெக்ட்ன்றது சந்தேகத்திற்குரியவர், அக்யூஸ்ன்றவர் குற்றம் அவர் மேல சொல்லப்படுது, அது உண்மையா பொய்யா தெரியல. அது உண்மையா ப்ரூவ் ஆகி அவர் தான் குற்றவாளின்னு முடிவாயிருச்சுன்னா அவங்கள கன்விக்ட்னு சொல்லுவாங்க. கன்விக்ட். இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சஸ்பெக்ட், இது ஜென்ரலாவே தெரியணும். சஸ்பெக்ட், அக்யூஸ்ட், கன்விக்ட். சஸ்பெக்ட்னா சந்தேகத்திற்குரியவர்கள், அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கன்விக்ட் அப்படின்னா குற்றவாளிகள். குற்றம் ப்ரூவ் ஆயிருச்சு, யூ ஆர் அ கன்விக்ட். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், ஏதாவது குற்றங்களில் ப்ரூவ் பண்ண அந்த கன்விக்ஸுக்கு கொடுக்கப்படுற உரிமைகள். சார் என்ன சார் உரிமை இருக்கு? குற்றவாளிகளுக்கு கூட அடிப்படை உரிமைகள் இருக்கானா? இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உரிமை? நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு செயலை ஒருத்தங்க செய்யும் போது அந்த செயல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சட்டம் சொன்னால் மட்டும்தான் அவங்க குற்றவாளி ஆக முடியும். சார் இது புரியல எனக்கு. உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. இன்னைக்கு நான் ஒரு கோச்சிங் சென்டர்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கோச்சிங் சென்டர்ல டீச் பண்றதுன்றது எந்த சட்டத்தின் படியும் குற்றம் கிடையாது. இன்னைக்கு எந்த சட்டத்தின் படியும் குற்றம் கிடையாது. மேபி நாளைக்கு அரசாங்கம் ஒரு சட்டம், தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துவதோ கோச்சிங் சென்டருக்குள்ள டீச்சிங் பண்றதோ சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா இது
பணம் படைத்தவர்கள் மட்டும் தான் கோச்சிங் சென்டர் போக முடியுது, நார்மலா இருக்கிறவங்களால போக முடியறது இல்ல. அதனால கோச்சிங் சென்டர்ல பாடம் நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது. பாடம் நடத்துபவர்கள் குற்றவாளிகள். நாளைக்கு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு 3 மாசம் கழிச்சு. அப்போ 3 மாசம் கழிச்சு அப்படி ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நான் உஷாராயிருவேன். இனிமா நான் நடத்தினா என்னை பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உஷாராயிருவேன். அந்த 3 மாசம் கழிச்சு சட்டம் வந்த பிறகு இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நீ இன்னைக்கு பண்ணலனாலும் பிரச்சனை, இன்னைக்கு பண்ணலனா பிரச்சனை இல்ல, நீ 3 மாசத்துக்கு முன்னாடி நடத்திருக்க யூடியூப் வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னை யாரும் பிடிச்சி கொண்டு போய் உள்ள வைக்க முடியாது. புரியுதுங்களா? நான் ஒரு செயலை செய்யும் போது அது குற்றம்னா அப்போ அந்த செயல் செய்யப்பட்ட போது ஒரு சட்டம் இருக்கணும். நான் செய்யப்படும் போது எந்த சட்டமும் அதை குற்றமாக அங்கீகரிக்காத பட்சத்துல பின்னால அப்படி ஒரு சட்டம் வந்தாலும், இந்த செயல் குற்றம்னு பின்னாட்கள்ல ஒரு சட்டம் வந்தாலும், நீங்க முன்னாடி இப்படி ஒண்ணு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்க முடியாது. அன்னைக்கு அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணா குற்றம். அந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னு சொல்லி பிடிச்சி உள்ள வைக்க முடியாது. ஸோ அதுதான் நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. ஒரு செயல் செய்யப்படும் போது குற்றமாக ஒரு சட்டத்தில் இருந்தால் மட்டுமே அவர் குற்றவாளியாக கருதப்பட முடியும். ஒரு செயல் செய்யப்படும் போது குற்றமாக ஒரு சட்டத்தில் இருந்தால் மட்டுமே அவர் குற்றவாளியாக கருதப்பட முடியும். ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்க முடியாது. இதுதான் நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா. ரெண்டாவது, நோ டபுள் ஜியோபேடி. நோ டபுள் ஜியோபேடி. சார் அது என்ன சார் நோ டபுள் ஜியோபேடி? ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை தான் தண்டனை வழங்க முடியும். ஒரு திருட்டு வழக்குல ஒருத்தர் மாட்டிருக்காரு, அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. பாரதிய நியாய சங்கீதா, இந்தியன் பீனல் கோடா இருந்தது, இன்னைக்கு பாரதிய நியாய சங்கீதா, அதன்படி தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். திருடி இருக்கீங்க, தண்டனை கொடுத்தாச்சு, சிறை தண்டனை அனுபவிச்சாச்சு, வெளியே வந்தாச்சு, அதோட முடிஞ்சது. நீங்க ஒரு தடவை திருடி சிறை தண்டனைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, நல்லா இருந்துச்சா, இன்னொரு தடவை கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கலாம், அடைக்க முடியாது. யாருமே கைதிகள் கிடைக்கல, கொஞ்ச காலம் மறுபடியும் வந்து இருந்துட்டு போங்க, என்னைக்கா இருந்தாலும் நீ திருடன் தானே, இன்னும் நல்லவ மாதிரி பேசுறேன்னா பிடிச்சி அடைக்க முடியாது. ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை தான் தண்டனை. ஆனா இது நிர்வாக அமைப்புகளுக்கு பொருந்தாது. சார் இது எனக்கு புரியல, நிர்வாக அமைப்புகளுக்கு பொருந்தாதுன்னு எனக்கு புரியல சார். நீங்க ஒரு அரசு வேலையில இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி அரசு வேலையில இருக்கும்போது நீங்க கையூட்டு பெற்றுட்டீங்க, கரப்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்காக முதல்ல உங்க மீது விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடந்து முடிஞ்சு நீங்க குற்றம் ப்ரூவ் ஆன பிறகு உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம். சிறை தண்டனைக்கு போகும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பண்ண குற்றத்துக்கு தான் ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அதுவே ஒரு தண்டனை, இப்ப சிறை தண்டனை கொடுக்குறீங்க, இது 2வது தண்டனை, இதை ஆர்டிகல் 20 வயலேட் பண்ணுதுன்னு அந்த ஜட்ஜை பிடிச்சி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையிலேயே தட்டி பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அது நிர்வாக அமைப்புகளுக்கு பொருந்தாது. நிர்வாக அமைப்புகள் கொடுக்கறது தனி. நீதித்துறை கொடுக்கிற தண்டனை ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டனை. உன்னுடைய துறை சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சானா அது எடுக்கப்படும். அதை நீங்க இதுக்குள்ள சேர்க்கக்கூடாது. துறை சார்ந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க, துறை சார்ந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே தண்டனை தான். அப்போ 2வது முறையா என்ன சிறையில போடும்போது இது 2வது தண்டனைலாம் நீங்க வாதாட முடியாது. நீதித்துறை ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். ஆனா நிர்வாகம் உங்களோட துறை ரீதியா எத்தனை தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். நோ டபுள் ஜி. ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்டனை அப்படின்றது. அடுத்து 3வது ஒரு இது இருக்கு, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளிய நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி அவங்கள துன்புறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. போலீஸே இருந்தா கூட அவங்க ப்ரூஃப் தான் பண்ணணும். இந்த மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சந்தேகத்திற்கு இடம் அளிக்காத வகையில அவங்க ப்ரூஃப் பண்ணி தான் காட்டணும். நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்த முடியாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை துன்புறுத்தி நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கன்னு சொல்லி பண்ண முடியும். சார் நான் சினிமாவெல்லாம் பாக்குறேன்னு கோணியில எலியை கட்டி தலையில கட்டி விடுறாங்க, தலையிலா தொங்க விடுறாங்க, கரண்ட் ஷாக்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவிடன்ஸை கேட்கறதுக்காக, இது எங்க வச்சிருக்க, அது எங்க, சும்மா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அப்ப கேட்பாங்களே தவிர அவங்க ஒரு மெஜிஸ்ட்ரேட்டு போகும்போது அவங்கள கட்டாயப்படுத்தி நான் தான் பண்ணேன்னு சொல்லுன்னு கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களா முன் வந்து சொல்றாங்களா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா முன் வந்து சொல்றாங்களா பிரச்சனை இல்லை. நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கன்னு சொல்லி அவங்கள துன்புறுத்த முடியாது அரசாங்கத்தினால, போலீஸ்னால. அது 3வது உரிமை. சரியா? அப்ப குற்றவாளி ஆகிட்டீங்கன்னா என்னென்ன உரிமை இருக்கு? குற்றவாளி ஆக மாட்டீங்க, பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் நமக்கு புரியுது. குற்றவாளி ஆகிட்டீங்கன்னா என்னென்ன உரிமை இருக்கு? 1,
நோ எக்ஸ்போஸ் பேக்டோலா, நீங்க எப்போ பண்ண விஷயத்துக்கு அப்போ குற்றமாக கருதப்படாத ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள வைக்க முடியாது. அதே போல இன்னொன்னே புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு குற்றம் செய்யப்படும் பொழுது அந்த சட்டத்துல எவ்வளவு தண்டனை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதே அளவு தண்டனையை தான் உங்களுக்கு வழங்க முடியும். விசாரணை ஒரு 10 வருஷம் கூட நடக்கட்டும். இந்த குற்றம் நடந்தது 2026, 10 வருஷம் கூட விசாரணை நடக்கட்டும். 2036 தீர்ப்பு வருதுன்னு வச்சுப்போம். 2036 தீர்ப்பு வரும்போது நீங்க அந்த குற்றத்தை செஞ்ச போது, அந்த அஃபென்ஸை நீங்க செஞ்ச போது அன்னைக்கான சட்டத்துல எவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தோ அந்த தண்டனையை தான் உங்களுக்கு வழங்க முடியும். 2028 அந்த சட்டத்தை திருத்திட்டாங்க சார், தண்டனை அதிகமா ஆக்கிட்டாங்க இந்த குற்றத்திற்கு, என்னோட தீர்ப்பு 2036 தான் வருது, அப்ப 2028 அதிகப்படுத்தப்பட்ட தண்டனையை எனக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. நீங்க அந்த அஃபென்ஸை செய்யும் போது சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருந்ததோ அதுதான் விசாரணை முடிஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். பின்னாடி அந்த தண்டனை ஏறி இருந்தாலும் அந்த தண்டனையை உங்களுக்கு வழங்கப்பட முடியாது. அஃபென்ஸ் அப்ப என்ன அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும். அது எத்தனை வருஷம் கழிச்சு விசாரணை ஆனாலும். அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை தான் தண்டனை. அதே போல நீங்களே உங்களோட குற்றத்தை ஒற்றுக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூறி கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ ஆர்டிகல் 20 முடிஞ்சது. அடுத்து ஆர்டிகல் 21. ரைட் டு லைஃப், right to life and personal liberty. right to life and personal liberty. வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான உரிமை. right to life and personal liberty. வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான உரிமை. right to life and personal liberty. வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான உரிமை. எழுதிங்களா? உங்களுக்கு குடிமகன்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய நிலப்பரப்புக்குள்ள யார் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வதற்கும் தனி மனித சுதந்திரத்தோட செயல்படுவதற்கும் ஒரு உரிமை இருக்கு. அந்த உங்களுடைய வாழ்வதற்கான உரிமைக்குள்ளேயும் தனி மனித சுதந்திரத்திற்குள்ளேயும் அரசாங்கம் தலையிட முடியாது, அரசாங்கம் அதை பறித்து கொள்ள முடியாது. நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, நார்மலான விஷயங்கள்ல உங்க சுதந்திரத்தை, தனி மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது, நீங்க வாழ்வதற்கான உரிமையை கட்டுப்படுத்த முடியாது. சார் அப்ப பிடிச்சி ஜெயில போடுறாங்களே, அது என்னோட தனி மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துது, என்னோட வாழ்வதற்கான உரிமையை பறிக்குது. ஏன்னா ஜெயிலுக்கு போனா எனக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வாழ்நாள் குறையலாம், இல்லையா மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். அப்போ வாழ்வதற்கான என்னோட அடிப்படை உரிமையை அரசு இந்த ஜெயில போறதன் மூலமா பறிக்குது. இது இந்த ஆர்டிகல் 21க்கு அகைன்ஸ்ட் இல்லையானா நான் சொன்னதை மறுபடியும் கவனிச்சுக்கணும். நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அரசால உங்களோட வாழ்வதற்கான உரிமையும் தனிநபர் சுதந்திரத்தையும் பறிக்க முடியாது. சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களால உங்களோட வாழ்வதற்கான உரிமையும் தனிமனித சுதந்திரத்தையும் பறிக்க முடியும். அது என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா அதையும் ஆர்டிகல் 21லயே கொடுத்துருக்கான். என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் பெருசா எப்படி இருக்குன்னா, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் his or her life or personal liberty except under procedure established by law. அந்த கண்டிஷன் என்னன்னு கொடுத்துருக்கான். அந்த கண்டிஷன் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. எதுவும் எழுத வேணாம், கவனிச்சுட்டு இது கொஞ்சம் பெருசா போகும், கவனிச்சு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அது என்ன சார்? சட்டப்படியான செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா போலீஸ், அரசோட அங்கம், ஒருத்தங்களை கைது பண்றாங்க. கைது பண்றதுனால 21 வயலேட் ஆகுது, அவங்களோட தனிமனித சுதந்திரம், வாழ்வதற்கான உரிமையும் இதாகுது. அப்போ அது ஜுடிஷியரிக்கு போகும், நீதித்துறைக்கு போகும், விசாரணை நடக்கும். அப்போ விசாரணையில என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க இந்த கைதை செஞ்சிருக்கீங்க, இந்த கைதை செஞ்சதற்கான கண்டிஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவை ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு பார்க்கும் ஜுடிஷியல், நீதித்துறை. அடுத்த கேள்வி, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா என்ன சார் அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்றது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட், ஜப்பான்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல என்ன பார்ப்பாங்க ஜுடிஷியரி, நீங்க பண்ண இந்த கைது ஏதாவது ஒரு சட்டப்படி சரியா இருக்கா, ஒரு சட்டம் இந்த கைதை அங்கீகரிக்குதா, இவர் இந்த குற்றம் பண்ணியிருக்காரு, அந்த குற்றம் இந்த சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம், அதனால இங்க கைது பண்ணியிருக்கோம், சட்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சட்டம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிக். ஸோ தேர் ஷுட் பி எ லா.
அதாவது நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்ற கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். அப்ப ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்னன்றதை விளக்கிட்டு இருக்கேன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றது என்ன கான்செப்ட், எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? ஜப்பானீஸ் கான்செப்ட், ஜப்பான்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதுல என்னத்தெல்லாம் ஜுடிஷியரி செக் பண்ணுவான் அப்படின்னா, ஒரு சட்டம், நீங்க இந்த கைது பண்ணிருக்கீங்களே, ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணிருக்கீங்களே, சட்டப்படி இவர் கைதுக்குரியவரா, இவர் ஏதாவது குற்றம் பண்ணி அதுக்கு தண்டனைக்குரிய குற்றம்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ முதல்ல ஒரு சட்டம் இருக்கா, இஃப் தேர் இஸ் அ லா அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவதா என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த சட்டம் சரியான அமைப்புனாலதான் இயற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம அட்டவணைகள் பார்க்கும் பொழுது 7வது அட்டவணைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த 7வது அட்டவணையில பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னு சொல்லி 3 விதமா அதிகாரத்தை பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையும் சட்டம் இயற்ற யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு அதுல பிரிச்சு கொடுத்துருப்பான். பாராளுமன்றத்துக்கு என்ன துறைகள்லாம் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு, மாநில சட்டமன்றத்துக்கு என்ன துறைகளின் மீதெல்லாம் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கு, 2 பேருக்கும் ஈக்குவலா என்ன துறைகள்லாம் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குன்னு கொடுத்துருப்பான். அப்படி நீங்க கைது பண்ண இந்த சட்டத்தை உருவாக்கிய, நீங்க கைது பண்றதுக்கு காரணமா இருந்த சட்டம் சரியா அந்த அமைப்புனாலதான் போடப்பட்டதா? உதாரணத்துக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்துல பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறாரு, அதன்படி ஒருத்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ நீதித்துறை என்ன பார்க்கும், என்னப்பா என்ன சட்டத்தின்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும். இந்த சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம், ஓகே, ஃபர்ஸ்ட் டிக். ரெண்டாவது, இது நிலம் சார்ந்த சட்டம், இந்த நிலம் சார்ந்த சட்டத்தை மாநில அரசு தான் போட்டிருக்கணும், மாநில சட்டமன்றம் தான் போட்டிருக்கணும். மாநில சட்டமன்றம் போட்டிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. மாநில சட்டமன்றம் தான் போட்டிருக்கு, மத்திய பாராளுமன்றம் போடல, பிரச்சனை இல்லை. காம்பிடென்ட் அத்தாரிட்டி தான் போட்டிருக்கு, இது வந்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு இவங்க தான் சட்டம் போட்டிருக்கணும், அவங்க தான் போட்டிருக்காங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை, காம்பிடென்ட் அத்தாரிட்டி தான் போட்டிருக்கா அப்படின்றத உறுதி செய்வான். ஸோ இட் ஷுட் பி ஃப்ரம் அ காம்பிடென்ட் அத்தாரிட்டி. 2 கண்டிஷன். 3வது கண்டிஷன், இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கைதை பண்ணும் பொழுது இந்த சட்டத்துல சொல்லியிருக்க செயல்முறைகளை அப்படியே பின்பற்றினாங்களா, அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றதையும் உறுதி செய்வோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணாம, சில ப்ரொசீஜர் இருக்கு கைதின் போது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம அவங்க அதை பண்ண முடியாது. ஸோ ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோ. இது 3ம் நடந்திருக்கிற பட்சத்துல இந்த கண்டிஷனை வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணிருச்சு, 21 இவங்க வயலேட் பண்ணது இந்த கைது சரிதான் அப்படின்னு நீதித்துறை அதை வந்து அங்கீகரிச்சோம். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனிச்சு அப்படின்னா, நீங்க இவர் கைதின் மூலமா இவரோட ஆர்டிகல் 21 கொடுத்த வாழ்வதற்கான உரிமையும் தனிமனித சுதந்திரத்துக்கான உரிமையும் வயலேட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லால நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிச்சிருவாங்க. அவங்களுடைய ஆர்டிகல் 21 ரைட்ஸை மறுபடியும் அவங்க கிட்ட ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்றேன், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்டிகல் தான், நான் மறுபடியும் சொல்றேன். ஆர்டிகல் 21 ஒரு இந்திய நிலப்பரப்புல வாழக்கூடியவர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குது, வாழ்வதற்கான உரிமை, தனி மனித சுதந்திரம். இந்த வாழ்வதற்கான உரிமையிலும் தனி மனித சுதந்திரத்திலையும் அரசு நினைத்தால் கூட தலையிட முடியாது அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ், சாதாரண சூழ்நிலைகளை. ஆனா ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணும் பட்சத்துல அவங்களால இதுக்குள்ள தலையிட முடியும். அது என்ன கண்டிஷன்னா, அதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அடுத்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்னன்னு தெரியணும், அதுக்கான விளக்கம் என்னன்னு தெரியணும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லால நீங்க ஒருத்தங்களோட வாழ்வதற்கான உரிமை, தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமையை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பறிப்பை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு சட்டம் இருக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சட்டம் சரியான அமைப்பால இயற்றப்பட்டிருக்கணும். அது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த சட்டம்னா அதை மாநில சட்டமன்றம் இயற்றிருக்கான்றதை பார்த்துருவாங்க. இது மத்திய பட்டியலில் இருக்க துறை சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம்னா அது நாடாளுமன்றம் தான் இயற்றிருக்கான்றதை உறுதி செஞ்சிருவாங்க. 2வது. 3வது கண்டிஷனா என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த சட்டத்துல சொல்லப்பட்ட அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இவங்களோட அந்த ஆர்டிகல் 21ல சொல்லப்பட்ட உரிமையை நீங்க முடக்கிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதை 3ஐயும் ஃபாலோ பண்ணா அது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதை ஃபாலோ பண்ணி அவங்க கைது பண்ணா 21 டிப்ரைவ் பண்ணலாம், 21ல கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை கட்டுப்படுத்தலாம் அரசு. புரியுதுங்களா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது 1978 வரைக்கும் இப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனா 1978ல மேனகா காந்தி வழக்குன்னு ஒரு வழக்கு நிகழ்ந்தது. மேனகா காந்தி வழக்கு, இந்திரா காந்தி ஃபேமிலி மேனகா காந்தி வழக்கு. அந்த மேனகா காந்தி வழக்குல என்ன தீர்ப்பளிச்சாங்க அப்படின்னா, 1978ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியது என்ன விளக்கம் அப்படின்றத கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் இன்டர்பிரிட்டர் அப்படின்ற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு.
கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை ஃபாலோ பண்ணி வயலேட் பண்ணலாம்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அதை டிப்ரைவ் பண்ணலாம்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா என்னன்றதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்தேன் இல்லையா? இது நான் கொடுத்த விளக்கம் இல்ல, ஜுடிஷியரி கொடுத்த விளக்கம். 1978 வரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 78க்கு பிறகு ஜுடிஷியரியை வேற ஸ்டாண்ட் எடுக்கிறான், மாத்தி பேசுறான். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை ஃபாலோ பண்ணி இவங்களோட பாஸ்போர்ட்டை நீங்க முடக்குனீங்க, இது அவங்களோட 21 வயலேட் பண்ணுது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் சட்டம் இருக்கா, சட்டத்தோட செயல்முறைகளை ஃபாலோ பண்ணீங்களா, சட்டம் வந்து சரியான அமைப்பினால ஏற்றப்பட்டிருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இந்த சட்டத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த சட்டம் நியாயமான சட்டம் மாதிரி எனக்கு தெரியல. சட்டம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, சரியான அமைப்பினால தான் போடப்பட்டிருக்கு, அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆனா அந்த சட்டமே நியாயமற்ற தன்மையில இருக்கு. சட்டத்தோட நியாயத்தன்மை இதுக்கு முன்னாடி பார்க்கல. 1978க்கு முன்னாடி நீதித்துறை சட்டத்தோட நியாயத்தன்மையை பார்க்கல, சட்டம் நியாயமானதா இல்லையான்னு பார்க்கல. ஆனா 1978 மேனகா காந்தி வழக்குக்கு பிறகு சட்டம் இருக்கான்றது கூடவே சட்டம் நியாயமான சட்டமா இருக்கா அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா இப்போ ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 18 வயது பூர்த்தியான தாழ்த்தப்பட்டவர்களை சேர்ந்த அனைவரையும் நாங்கள் கைது செய்வோம் ஒரு சட்டம் போட்டோம். அதன்படி கைது நடந்ததுக்கு அப்புறம் அரசு போய் என்ன சொல்லுவோம், அந்த போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு, அதன்படிதான் கைது பண்ணியிருக்கோம், இந்த சட்டம் சரியான அமைப்பினால தான் போடப்பட்டிருக்கு, இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தில் சொல்லப்பட ப்ரொசீஜர் படி தான் நாங்கள் கைது பண்ணோம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, அப்போ இந்த கைதை நீங்க அங்கீகரிக்கணும்னு சொல்லுவாங்க. சட்டப்படி ஓகே, ஆனா அது சரியான்னு கேட்டா சரியில்லை. எப்படி என்னையா 18 வயது பூர்த்தியாக தாழ்த்தப்பட்டவர்களை கைது பண்ணுவோம்னா இது என்ன நியாயம் இருக்கு இதுல? சட்டம் போட்டீங்க, ஆனா சட்டம் நியாயமா இல்லையே. அப்ப இந்த நியாயமில்லாத சட்டத்தின்படி நீங்க இவருடைய ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணிருக்கீங்க, அதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடுவாங்க. இதை தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா இதுன்னு சொன்னது 1978க்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொன்னான். 1978க்கு பிறகு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றது இது கிடையாது. இது கூடவே நான் என்ன பார்ப்பேன், ஃபேர்னஸ் ஆஃப் த லாவையும் பார்ப்பேன், சட்டம் வந்து நியாயமானதா அப்படின்றதையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சட்டம் நியாயமானதான்னு பாக்குறத வேறு பெயர் சொல்லி அவன் அழைக்கிறான். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு நீ சொல்லக்கூடாது, அதை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். மேனகா காந்தி வழக்குல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றத அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான். இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றது ஒரு யூஎஸ் கான்செப்ட், ஒரு யூஎஸ் கான்செப்ட். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றது என்ன கான்செப்ட், அது என்ன கான்செப்ட், எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், ஜாப்பனீஸ் கான்செப்ட். டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றது யூஎஸ் கான்செப்ட். இது இருக்கட்டும், ஆங்கிலத்திலே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு எழுதிக்கோங்க. நான் வந்து இது எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு நான் கிளாரிட்டிக்கு நான் வரேன். இப்போதைக்கு அது கொஞ்சம் மைண்ட்ல ஓடட்டும், அப்பதான் இது புரியும், உடனே புரியாது. ஸோ அதை எழுதிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் நான் மற்ற ஆர்டிகல்ஸ் முடிச்சுட்டு நான் இங்க வரேன். மாத்திட்டுங்களா? அடுத்து ஆர்டிகல் 22. ரைட் அகெயின்ஸ்ட் கைது செய்யப்படுபவர்களுக்கான உரிமை அப்படின்னு எழுதிக்கோங்க. கைது செய்யப்படுபவர்களுக்கான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ரைட் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் certain cases. Right against arrest and detention in certain cases. Right against arrest and detention in certain cases. எழுதிட்டீங்களா? ஆர்டிகல் 20ல குற்றவாளிகளுக்கான உரிமை பார்த்தோம். ஆர்டிகல் 22ல கைது செய்யப்படும் போது ஒருத்தருக்கு என்னென்ன உரிமை இருக்குன்றத பார்க்க போறோம். ஒருவர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா இந்திய நிலப்பரப்புக்குள்ள அவருக்கு சில உரிமைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்களே கைது ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? அப்போ வந்து திடீர்னு உங்களை வந்து பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
கேட்பீங்க இல்லையா, எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, அது காமன் சென்ஸ் மட்டும் இல்ல, அது உங்க உரிமை. எதற்காக நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுறீங்கன்றத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை, போலீஸோட கடமை, அது உங்களுடைய உரிமை. யூ ஹாவ் தி ரைட் டு நோ தி இன்ஃபர்மேஷன் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் யூ ஆர் மேக்கிங் திஸ் அரெஸ்ட். எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்றீங்கிறத சொல்லி ஆகணும். உங்க அடிப்படை உரிமை ஆர்டிகல் 22 சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கைதாகி உள்ள இருக்கீங்க, உங்க லோக்கல் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? கேட்டீங்க, கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க, உங்களுக்கு புரியல என்ன பண்ணிருக்கீங்க ஏது பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியல, எதுக்காக அவங்க சொல்றதும் உங்களுக்கு புரியல. அப்ப நீங்க அங்க உட்காந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, உங்க வீட்டுல அவங்களுக்கும் புரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? வக்கீல் இல்லையா, ஒரு லீகல் பிராக்டிஷனர், ஒரு வக்கீலை வந்து கன்சல்ட் பண்ணுவீங்க, வர வைப்பாங்க, அவங்கள வச்சு கேள்வி கூட்டிட்டு வருவாங்கல்ல, இன்னொரு வக்கீலை கூப்பிட்டு வருவாங்க, நீ படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லீகல் பிராக்டிஷனரை அவங்க இந்த மாதிரி எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க சொல்லுவீங்க. அவர் வந்து உங்களுடைய சார்பா அங்க போலீஸ்ட பேச முடியும் இல்லையா. இதுவும் காமன் சென்ஸ் இல்லை, இதுவும் உங்களோட உரிமை தான். புரியுது? காமன் சென்ஸ் தான், கூடவே அது உங்களோட உரிமை. நீங்க கைது செய்யப்படும் போது எதற்காக கைது செய்யப்படுகிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு சொல்லப்படணும். ரெண்டாவது, நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீங்க ஒரு லீகல் பிராக்டிஷனரை, ஒரு ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணணும், ஒரு லீகல் பிராக்டிஷனரை கன்சல்ட் பண்ணணும், ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக அவங்கள வாதாட வைக்கணும்னு நினைச்சா அதை அவங்க தடுக்க கூடாது. யூ ஹாவ் த ரைட். வக்கீலை நீங்க பார்க்க கூடாதுன்னா தடுக்க முடியாது. அவர் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணலாம், பேச முடியும். ரெண்டு. மூணாவது என்ன உரிமை இருக்குன்னா, கைது செய்யப்பட்டதுல இருந்து 24 மணி நேரத்திற்குள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களை ஆஜர்படுத்தணும். டிராவலிங் டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கு. டிராவலிங் டைம் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. டிராவலிங் டைம் போக 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நீதிபதி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்க முன்னாலே உங்களை நிறுத்தி என்ன காரணத்துக்காக இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் பெற்றால் மட்டும்தான் தொடர்ந்து உங்களை டிடென்ஷன்ல வச்சிருக்க முடியும், உங்களை தடுத்து நிறுத்த முடியும், உங்களை காவல்ல வச்சிருக்க முடியும். இல்லைன்னா 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தாம உங்களை வச்சிருக்கவே முடியாது, உங்களை வெளியே விட்டுறணும் 24 ஹவர்ஸ்க்குள்ள. கூட ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸாக ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க வந்து ரேசிங் போனாங்கன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு பார்த்தீங்களா? பேர் என்ன? இஸ்மாயில் இன்னொரு பையன் இருப்பான். அவங்க ரேசிங் அதுன்னு சொல்லிட்டு ரேசிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதா ஒரு ஃபோட்டோ வந்து அடுத்த நாள் இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க மேஜிஸ்ட்ரேட் போகும்போது அவங்க பெயில் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்கள வெளியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போகணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் இல்லாம உங்களை தொடர்ந்து காவல்ல வச்சிருக்க முடியாது. 3 உரிமை சொல்லிட்டோமா? கைதாகிறீங்கன்னா முதல் உரிமை என்ன? எதுக்காக கைது பண்றோம்னு சொல்லணும். ரெண்டாவது உரிமை என்ன உங்களுக்கு? ரைட் டு கன்சல்ட் அ லீகல் பிராக்டிஷனர். நீங்க வக்கீல கன்சல்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது உங்க ரைட், அதை அவங்க தடுக்க முடியாது. ஃபைன். மூணாவது உரிமை என்ன? 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும். டிராவலிங் டைம் எக்ஸ்க்ளூடு, அதை சேர்த்துக்க கூடாது. அங்க போயிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் தொடர்ந்து உங்களை காவல்ல வைக்க முடியும், இல்லைன்னா அவங்கள விடுவிச்சிடணும். 3 உரிமை இருக்கு. இந்த 3 உரிமையும் ஒரு சிலருக்கு வந்து பொருந்தாது. யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னா எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள். யார் சார் எதிரி நாட்டை சேர்ந்தவங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் வேறு நாட்டுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த எதிரி நாடு இருக்காங்களே அந்த போர்ல, அந்த நாட்டை சேர்ந்த குடிமகன்கள் கைதாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் கிடையாது. சரி, ஏன்னா அது போர் சூழல், வேறு நாடு, அவங்க எதுக்காக உள்ள வந்திருக்காங்கன்னு தெரியாது. அவங்களை கைது பண்ணும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. ரெண்டாவது, தடுப்பு காவல்னு ஒரு விஷயம் இருக்கு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல். டிடென்ஷன் 2 வகைப்படும். இந்த காவல்ல வைக்கிறது 2 வகைப்படும். ஒன்னு ப்ரிவென்டிவ், இன்னொன்னு பியூனிட்டிவ். பியூனிட்டிவ்ன்றது நமக்கு தெரியும், ஒரு குற்றம் பண்ணதுக்காக உங்களை காவல்ல வைக்கிறது, சிறையில வைக்கிறது. இது பியூனிட்டிவ் டிடென்ஷன், தண்டனைக்காக வைக்கிறது. ரெண்டாவது, குற்றம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே உங்களை கைது பண்ணி வைக்கிறது. இது வந்து தடுப்பு காவல், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த தடுப்பு காவல்ல கைதாகிறவங்களுக்கு இந்த உரிமை கிடையாது. ஆனாலும் இந்த தடுப்பு காவல்லையே கைது செய்யப்பட்டாலும் அதிகபட்சம் 3 மாதம் வரைக்கும் அவங்கள தடுப்பு காவல்ல வைக்கலாம். 3 மாதங்களுக்கு மேல அவங்கள வைக்கணும்னா ஒரு அட்வைசரி போர்டோட, ஒரு ஆலோசனை அமைப்போட, அதுல ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருக்கிறவங்க இருப்பாங்க, அந்த ஆலோசனை அமைப்பு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் வைக்க முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் காதுல கேட்டுக்கோங்க, யூடியூப்ல இருக்கும், அங்க ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ பட் எழுதுறது இந்த 3 உரிமைகளும் நம்ம எழுதிக்கலாம், யாருக்கு பொருந்தாதுன்னு எழுதிக்கலாம். முதல் உரிமை என்ன? கைதின் காரணத்தை தெரிந்து கொள்ளுதல், அது உங்களுடைய உரிமை.
ரைட் டு நோ தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி அரெஸ்ட். ரைட் டு நோ தி கிரவுண்ட்ஸ். கிரவுண்ட்ஸ் அப்படின்னா காரணங்கள் அர்த்தம். ரைட் டு நோ தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி அரெஸ்ட். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ரைட் டு கன்சல்ட் a legal practitioner. ஒரு வழக்கறிஞரை அணுகுவதற்கான உரிமை. பிராக்டிஷனர். இதை போலீஸ் தடுக்க முடியுமா நீங்க வழக்கறிஞரை அணுகுவதை? ரைட் டு கன்சல்ட் லீகல் பிராக்டிஷனர். மூணாவது என்ன உரிமை? 24 hours should be produced before a magistrate. Magistrateனா யாரு? நீதிபதி. Magistrate within 24 hours excluding traveling time. ஸோ பயண நேரம் இதுல வராது. இந்த 24 மணி நேரத்துல பயண நேரம் வராது, எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு கேஸ் வருது அப்படின்னா நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா? இது யாருக்கு பொருந்தாது? எக்ஸெப்ஷன் யாருக்கு பொருந்தாது? இது எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள், வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வேறு நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எதிரி நாட்டை சேர்ந்தவங்களுக்கு பொருந்தாது. அப்ளை டு எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிமி ஏலியன்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு தடுப்பு காவல்ல கைதாகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொருந்தாது. தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன். எழுதியாச்சா? ஸோ ரைட் டு ஃப்ரீடமும் முடிஞ்சிருச்சு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை 5 ஆர்டிகல் முடிச்சிட்டோம். ரைட் டு ஃப்ரீடம் 3 ஆர்டிகல், 19, 20, 21, 24 4 ஆர்டிகல் முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் 2 ஆர்டிகல் மட்டும் பார்த்துருவோம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 2 ஆர்டிகல் வரும். ஆர்டிகல் 23, 24. ஆர்டிகல் 24. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 23. Prohibition of traffic in human beings, unforced labor. மனித கடத்தல் மற்றும் கொத்தடிமை முறை ஒழிப்பு. 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 எழுதியாச்சா? ஸோ இந்த மனிதர்கள் கடத்தப்படுவது, ஹியூமன்ஸ், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படும், பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி கடத்தல் இல்லாத ஒரு சமூகத்துல இருக்கிறது உங்களோட உரிமை.
ஸோ இந்த கடத்தல் நடக்காம தடுக்க வேண்டியது அரசு பண்ணியாகணும். மனித கடத்தல் இல்லாமல் இருக்கணும், ஹியூமன் டிராஃபிக்கிங். ரெண்டாவது, ஃபோர்ஸ்டு லேபர்னு ஒன்று இருக்கு, பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகார், பிஜிஏஆர், பீகார். அந்த ஃபோர்ஸ்டு லேபர்னா என்னன்னா, உதாரணமாக நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை திருப்பி கொடுக்காம, கட்டாயமா நீங்க ஒரு மாசம் வேலை செஞ்சு கொடுத்தாதான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஃபோர்ஸ்டு லேபர். சம்பளம் கொடுக்காம வேலை செய்ய சொல்றது ஃபோர்ஸ்டு லேபர். நார்த்தெல்லாம் இன்னமே இருக்கு. கடன் வாங்கியிருப்பாங்க அவங்களோட தலைமுறையினர், அவங்க கடனை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்தி அவங்களோட தோட்டத்துல வேலை செய்ய சொல்லுவாங்க. கட்டாயப்படுத்தி கொத்தடிமைகளாக வேலை வாங்குவாங்க. எந்த சம்பளமும் இல்லை. அவங்களுடைய யாராவது வம்சத்துல அவங்க தாயோ தந்தையோ பணம் வாங்கிட்டு இறந்துருக்கலாம், அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து வேலை செய்ய அடிமைகளாக கொத்தடிமையில முறைய வேலை வாங்குவாங்க. இது அப்படி நடந்தா அது மட்டும்தான் கொத்தடிமை முறை கிடையாது. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு வேண்டா வெறுப்பா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ண சொல்றாங்க, உங்களை சரியான என்ன சொல்ல உங்களை சரியா ட்ரீட் பண்ணாம ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னா அதுவும் கொத்தடிமை முறை தான், ஃபோர்ஸ்டு லேபர் தான். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் சொல்லுது. மனித கடத்தல் இருக்கக்கூடாது, கொத்தடிமை முறை ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 23. அடுத்த ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 24, prohibition of prohibiting children from working in factories or hazardous works. தொழிற்சாலைகள் மற்றும் அபாயகரமான பணிகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. 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 அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கிற பட்சத்துல அவங்க தொழிற்சாலைகள்ல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னும், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அபாயகரமான பகுதியில் என்ன கட்டட தொழில், பட்டாசு தொழில், இந்த மாதிரி அபாயகரமான பகுதி, அதே போல சுரங்கம், இங்கெல்லாம் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. சரியா? தொழிற்சாலையில இருக்கக்கூடாது, அபாயகரமான பகுதியில வேலை செய்யக்கூடாது. ஸோ இது தொடர்பா ஒரு சட்டம் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தமா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கல, அபாயகரமான பகுதியில ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதான் சொல்லியிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக என்ன சார் இருக்கு? இன்னைக்கு 14 வயசுக்குள்ள இருந்தா நார்மலா கூட வேற எங்கேயும் ஒர்க் பண்ண முடியறது இல்லையே, அதுக்கு எதிராக இல்லையா அந்த ஆர்டிகல்னா? அதுக்கு எதிராக இல்லை, அதற்கு எதிராக ஒரு சட்டம் தான் இருக்கு. அது என்ன சட்டம் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம். குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986. ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர். ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986 அப்படின்ற ஒரு சட்டம். 1986. இது வந்து 2016 ஒரு முறை திருத்தப்பட்டது. 2016 அமெண்ட் பண்ணப்பட்டது. அமெண்டட் 2016 ஒரு முறை திருத்தப்பட்டது. ஸோ இந்த குழந்தை தொழிலாளர் முறைப்படி என்ன ரூல்ஸ் சார்? இப்ப தற்போது இந்த சட்டத்தின்படி என்ன ரூல்ஸ்னா, 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல அவங்க எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. அது அபாயகரமான பகுதியோ அபாயம் இல்லாத பகுதியோ, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்தா எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஒண்ணு. 14 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்துல கேட்டுட்டு எழுதிக்கோங்க. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருந்தா, அண்டர் 14 இருந்தா ஷுட் நாட் ஒர்க் எனிவேர், எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. 14 18 வரைக்கும் உட்பட்ட நபர்களாக இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அபாயகரமான பகுதிகளில் வேலை செய்யக்கூடாது, அபாயகரமான தொழில்களில் வேலை செய்யக்கூடாது. அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த அரசியலமைப்பு விதியானது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அபாயகரமான பகுதியில வேலை செய்வதை தடை செய்யுது, அவ்வளவுதான். மற்ற இடங்கள்ல தொழில் செய்வதை அதை தடை செய்யல. ஆனா இந்த சட்டமானது
குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986 2016 ஒரு திருத்தம் செய்யப்படுது. 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எங்கேயுமே பணி செய்யக்கூடாது. 14 இருந்து 18 வயதுக்கு வரைக்கும் இருந்தா அபாயகரமான பகுதியில் பணி செய்யக்கூடாது. இன்னொரு டவுட் ஒன்று வரும், சார் நெஃபியா பர்னிச்சர்ஸ்னு ஒரு விளம்பரம் வருது, அந்த பையன் வந்து சோஃபா வித்துக்கிட்டு இருக்கிறான், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு குண்டு பையன் சோஃபா, நெஃபியா பர்னிச்சர்ஸ். சரி, அது கூட பூவையாருன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் மாஸ்டர் படத்துல நடிச்சான். இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன பசங்களாம் போய் நடிக்கிறாங்களே. நான் நிறைய கடைகள்ல சின்ன பசங்க கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு இருக்காங்கலாம் பார்த்துருக்கேனே, வேலை செய்யறாங்களே பூக்கடையெல்லாம், அந்த பசங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்ப அதெல்லாம் அந்த சட்டத்தை மீறினதா கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி பிஸ்னஸ்ல ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஃபேமிலி பிஸ்னஸை ஒர்க் பண்ணாலும் அவங்களுடைய கல்வியும் உடல் நலமும் பாதிக்கப்படாத வகையில் அது இருக்கணும். அவன் பாருங்க சொல்லுவான், நான் அப்பதான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன், ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேங்க அப்படிமா அந்த பையன், அந்த சோஃபா பண்ற பையன். அது அப்பெல்லாம் அவன் ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட ஹெல்த்தும் அவங்களோட எஜுகேஷனும் பாதிப்பு இல்லாம ஃபேமிலி பிஸ்னஸ்ல ஒர்க் பண்ணலாம், 14 வயசுக்கு உள்ள இருந்தாலுமே. ஒண்ணு. ரெண்டாவது, என்டர்டைன்மெண்ட்லயும் அவங்க இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. பட் ப்ரொவைடட் கல்வி சரியா அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கணும், கூடவே அவங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி இருந்த வளரும் சூழல் பாதிப்பு இல்லாத இருக்கிற வகையில அவங்க அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம், ஃபேமிலி பிசினஸ் அதுல வந்து ஒர்க் பண்ணலாம், 14 வயதுக்கு உட்பட்டு இருந்தாலும். ஆனா 14ல இருந்து 18 இருந்தா அபாயம் தரும் பகுதியில கட்டாயமா எதையுமே யாருமே ஒர்க் பண்ண கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அது எழுதிக்கோங்க. அதே போல இன்னும் ஒரு ஆர்டிக்கல் விட்டுட்டோம் அந்த இடையில, அதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 21A, அதை முன்னாடி நான் எழுதியிருக்கணும், நான் கொஞ்சம் அப்படி வேகமா வந்ததில் நான் மறந்துட்டேன். ஆர்டிகல் 21A, இந்த மாதிரி ABCDன்னு எங்கேயாவது கேப்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா அது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இல்ல, இட் வாஸ் லேட்டர் ஆடட் பை அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தினால சேர்க்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்போ சார் சேர்த்தாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, 2002. அப்போ வந்து இந்த ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏவை சேர்த்தாங்க. இந்த ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ குழந்தைகளுக்கான உரிமை. 6ல இருந்து 14 வயது வரைக்கும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை அது. ஸோ ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு கெட் ரைட் ஆஃப் சில்ட்ரன் between 6 to 14 years to get free and compulsory education. ஸோ இந்த ஆர்டிக்கல் இருக்கனால தான் அரசாங்கங்கள் இலவச கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ 3 பார்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சிட்டோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிச்சிட்டோம், அதே போல் ரைட் டு ஃப்ரீடம் முடிச்சிட்டோம், அதே போல் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் முடிச்சிட்டோம். இன்னும் 3 உரிமைகள் இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ரைட் டு கான்ஷியன்ஸ், அடுத்து வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது இருக்கு, கூடவே கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ன்றது இருக்கு. அது 3 நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், சரியா? தேங்க்யூ.